அன்பர்களே, காலை அமர்விலே நாம் 294வது பாடல் வரை சிந்தித்திருக்கிறோம். 9. இப்பொழுது 295வது பாடல். இது சிவஞானத்தினுடைய பொது இயல்பு. இதுவரைக்கும் பாசஞானம் பசுஞானத்தை ரெண்டையும் பார்த்தோம். பசுஞானத்தினுடைய இழிவு பார்த்தோம். இந்த பாடல் பதிஞானம் என்று சொல்லக்கூடிய சிவஞானத்தினுடைய பொது இயல்பு. 295. சிவனை அவன் திருவடி ஞானத்தால் சேரச் செப்புவது, செயல் வாக்கு சிந்தையெல்லாம் அவனை அணுகா என்றும் ஆதலானும், அவனடி அவ்வொளி ஞானம் ஆதலாலும், எவனும் யான் துவக்கு உதிரம் இறைச்சி மேதை என்பு மச்சை சுக்கிளமோ இந்திரிய கொத்தோ அவமகள எனையறியேன் என்னும் ஐயம் அகல அடிகாட்டி ஆன்மாவை காட்டலானும். அதாவது சிந்தை வாக்கு செயல், சிந்தை வாக்கு செயல், மனம் வாக்கு காயம், மனம் வாக்கு காயம். இந்த மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய மூன்றும் பாசஞானம் பசுஞானம் என்று சொல்லப்படும். மனம் என்பது நமக்கு பசுஞானம், மனம் என்பது பசுஞானம். அடுத்தது வாக்கு செயலும் பாசஞானம், வாக்கு செயலும் பாசஞானம். கொஞ்சம் நுட்பமான இடம். மனம்ங்கிறதும் கருவிதானே, மனம்ங்கிறதும் கருவிதான். வாக்குனாலும் கருவிதான், செயல்னாலும் கருவிகளால் செய்யப்படுவது தான். ஆகவே மூன்று என்ன ஞானம்? கருவி ஞானம். அப்படி தானே சொல்லணும். புரியுதா இல்லையா? பாசஞானம்னா கருவிகளினாலே அறியப்படுவது, கருவியாலே செய்யப்படுவதெல்லாம் பாசஞானம். இப்போ மனம்னாலும் அது என்னது? மனமும் ஒரு கருவி தானே, மனமும் ஒரு கருவி தான். அப்போ அதை என்ன சொல்லக்கூடாது? பசுஞானன்னு சொல்லக்கூடாது, பசுஞானன்னு சொல்லக்கூடாது. ஆனால் நூலில் சொல்கிறாங்க, நூலில் அப்படி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் என்பது ஆன்மாவுக்கு மிக நெருக்கமான கருவி. கருவிகளை பார்க்குற போது மனம் என்பது ஆன்மாவுக்கு மிக நெருக்கமான கருவி. அதனால் மனதை என்ன செய்கிறாங்க? பசுஞானத்தோடு வைத்து காட்டுவது வழக்கம். அதனால் மனம் என்பது பசுஞானம், வாக்கும் செயலும் பாசஞானம். இந்த மூன்றும், ஏன்னா நம்ம எதை செஞ்சாலும் இந்த மூணால் தான் செய்ய முடியும். ஒரு வினையை செஞ்சோம்னா மனதால் செய்யலாம், வாக்கால் செய்யலாம், காயத்தால் செய்யலாம். எந்த செயலும் இந்த மூணுக்குள்ளே அடங்கிடும், இந்த மூணுக்குள்ளே அடங்கிடும். எனவே இந்த மூன்றும், மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் அவனை என்றும் அணுகா ஆதலாலும். எவனை? சிவனை. அவனை, அவனை என்பது யார? சிவனை. சிவன் அவன் சொல்கிறாரா இல்லையா? சிவன் அவன், சிவன் என்று சொல்லப்படுகின்ற அவன், சிவன் என்று சொல்லப்படுகிற அவன். எனவே அவனை, அவனை என்றும் அணுகா. எது? பசுஞானமும் பாசஞானமும், பசுஞானமும் பாசஞானமும் என்றும் அவனை அணுகா, என்றும் அவனை அணுகா. அப்போது இந்த ரெண்டையும் இங்கே கொஞ்சம் பிரித்து பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா, மாற்றம் மனங்களிய நின்ற மறையோன் என்று நமக்கு திருவாசகத்தில் சொல்லுவார். எனவே இந்த மூணையும் என்ன செய்யலாம்? பாசஞானம் பசுஞானம்னு சொல்லலாம். சில இடத்துல பசுஞானத்தை சிறப்பாக சொல்கிற வழக்கமும் உண்டு. நூல்களில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லி இருப்பாங்க. சரிங்களா? ரெண்டு சொல்கிற வழக்கம் உண்டு. இப்போது இங்கே இந்த மூணை என்ன செய்கிறாங்க? பாசஞானம்னு சொல்கிறாங்க. சில நூல்கள் என்ன வரும்? மனம் என்பது பசுஞானம்னு சொல்லப்படும். நீங்கள் அதை வச்சுக்கங்க. இங்கே மூணை என்ன சொல்கிறாரு? பாசஞானம்னு சொல்கிறார். இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பறணும். மனம் என்பது, மனம் வாக்கு காயம் என்பது இந்த இடத்துல என்ன ஞானம்? பாசஞானம், பாசஞானம், பாசஞானம். புரியுதுங்களா? சில இடங்களில் மனம் என்பது பசுஞானம் என்றும் சொல்லப்படும். ஏன்னா இங்கே படிச்சுட்டு அங்கே படிக்கும்போது என்னடா இப்படி சொல்லியிருக்காங்கன்னு கருத வேண்டாம். சில இடங்கள் அப்படி சொல்லப்படுவதும்
உண்டு என்பதை இந்த இடத்துல நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அவ்வளோதான். சரி. எனவே பாசஞானத்தால் அவனை அறிய முடியாது. மனம் என்னதுங்க? சிந்தை வாக்கு செயல் எல்லாம் அவனை என்றும் அணுகா. அவனை என்றும் அணுகா. பாசஞானம் அவனை காட்டாது. பாசஞானம் அவனை காட்டாது. சரி, பசுஞானம் காட்டுமா? பசுஞானம் காட்டுமா அப்படின்னா அடுத்து சொல்றாரு. இவனும், அவன்னா யாரு? சிவன். இவன்னா யாரு? ஆன்மா. இவனும் யாரு? யான் துவக்கு உதிரம் இறைச்சி மேதை என்பு மச்சை சுக்கிலமோ, அதாவது உடம்புல இருக்கிற கருவிகள். என்னது? துவக்கு. துவக்கு என்பதற்கு என்னதுங்க? தோல்னு பேர். துவக்குனா தோல். உதிரம் ரத்தம், இறைச்சி தசையெல்லாம். மேதை. மேதை என்பது என்னதுங்க? அடுத்தது என்பு எலும்பு. மச்சை. மச்சை என்பது சுக்கிலம் மச்சை, இதெல்லாம் உடம்புக்குள்ள இருக்கிற கருவிகள். சுக்கிலமோ இந்திரிய கொத்தோ. இந்திரிய கொத்து கருவிகை கூட்டம். கருவி கூட்டம். இந்திரிய கொத்துன்னு என்னது? கருவி கூட்டம். அப்போது இவன் யார் அப்படின்னு கேட்டால் எலும்பா நரம்பா மூக்கா கண்ணா கையா காலா அப்படின்னு என்ன செய்கிறது? ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது. இதற்கு வடமொழியில் என்ன சொல்லுவாங்க? ஆன்ம விசாரம். என்ன சொல்லுவாங்க? ஆன்ம விசாரம். எல்லா தத்துவ ஞானமும் இங்கே தான் துவங்குது. நான் யார், நான் யாருங்கிற ஆராய்ச்சி தான் தத்துவ ஞானத்தினுடைய துவக்கம். நான் யார்? இந்த உடம்பு நானா? இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற மனம் நானா? புத்தி நானா? எலும்பு நானா? அப்படின்னு என்ன செய்யுது? இல்லை இல்லை, உடம்பு நான் இல்லை, புத்தி நான் இல்லை, அறிவு நான் இல்லை, இப்படி ஒவ்வொன்றா கழிச்சுக்கிட்டே போகிறது. இது நான் அல்ல, இது நான் அல்ல, இது நான். எங்கே தேடுறது? எங்கே தேடுறது? உள்ள. என்னை நான் எங்கே தேடணும்? எனக்குள்ளே தேடணும். தேடும்போது என்ன செய்வோம்? இதெல்லாம் நான் இல்லை, இதெல்லாம் நான் இல்லை, கழிச்சுக்கிட்டே போகணும். கழிச்சுக்கிட்டே போகணும். போனால் கடைசியாக எது இருக்கிறதோ அதுதான் நான். அதுதான் நான். அதுக்கு என்ன சொல்லுவாங்க வடமொழியில்? ஆன்ம விசாரம். விசாரம்னா ஆராய்ச்சி. ஆன்மாவை பற்றிய ஆராய்ச்சி. ஆன்மாவை பற்றிய ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சி செய்கிற போது என்னதுங்க? இவன் நானோ 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 இது நானோ இது நானோ என்ன செய்கிறான்? பலதரமாக அறிகிறான். ஒரே மாதிரி எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி இதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறானான்னு கேட்டால் இல்லை. ஆன்மா எதுன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறான்? ஒவ்வொன்றை காட்டுறான். இது நீங்கள் சிவஞான போதத்தில் 3வது நூற்பா. 3வது நூற்பா என்னது? தனுவினுள் ஆன்மா. ஆன்மாங்கிறத கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கணும். ஆன்மா. ஆன்மா யார் அப்படின்னா இளது என்றலின். இளது என்றலின் ஆன்மா உளது. இது ஒரு அதிகாரம். 7 அதிகாரங்க சொல்கிற 7 வகையான ஆராய்ச்சி. 3ஆம் நூற்பால் ஆன்மா யாருன்னு கேட்டால் எத்தனை ஆராய்ச்சி பண்ணுறாங்க? 7 வகையான ஆராய்ச்சி. 7 வகையான ஆராய்ச்சி. இளது என்றலின் ஆன்மா உளது. ஒருத்தர் என்ன சொல்கிறான்? ஆன்மான்னு ஒன்று கிடையாதுயான்ட்டான். நீ எங்கே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிற? ஆன்மான்னு ஒன்று கிடையாது. சொல்கிறது யார்? உலகாயதர். உலகாயதர் என்ன சொல்கிறாங்க? ஆன்மாலாம் ஒன்றும் கிடையாதுயா, சும்மா ஆன்மா எங்கே இருக்கிற அங்கே இருக்கான்னு தேடிட்டு இருக்கிற, அப்படி ஒரு பொருளே கிடையாது, அப்படி பொருளே கிடையாதுன்னு சொல்கிறவங்க உலகாயதர். இளது என்றலின் ஆன்மா உளது. இது ஒரு ஆராய்ச்சி. அப்புறம் எனதுடல் என்றலின் ஆன்மா உளது. உடம்பு தாயா ஆன்மா, உடம்புக்கு வேறாக ஆன்மா இல்லை. எனதுடல் என்றலின் ஆன்மா உளது. 3வது என்னது? ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உளது. ஐயா, உடம்பு ஆன்மா கிடையாது. இந்த ஞானேந்திரி 5 இருக்கா இல்லையா? இந்த ஞானேந்திரி 5 தான் ஆன்மா. ஞானேந்திரி 5 தான் ஆன்மா அப்படின்னு சொல்கிறவன் யார்? உலகாயுதன். உலகாயுதன் 3 வகையாக சொல்கிறான். 3 உலகாயுதன் இருக்கிறான். ஆன்மாவே இல்லைன்னு சொல்கிறவன் ஒருத்தன், உடம்பு தான் ஆன்மான்னு சொல்கிறவன் ஒருத்தன்,
ஐம்பொறிகள் தான் ஆன்மான்னு சொல்கிறவன் ஒருத்தன். இந்த 3 பேர்த்தையும் மறுத்து இந்த 3க்கு வேற ஆன்மா உண்டுங்கிறார். 3க்கு வேற ஆன்மா உண்டுன்னு சொன்னால் அடுத்தது 4வது ஒருத்தன் வரான். என்னது? ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உள்ளது. இந்த ஐம்பொறிகள் ஆன்மா கிடையாது, சூக்கும தேகம்தான் ஆன்மா. என்ன சொல்கிறான்? சூக்கும தேகமே ஆன்மா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். சரிங்களா? இது 4வது ஆராய்ச்சி. அப்புறம் 5வது ஆராய்ச்சி என்னது? கண்படின் உண்டி வினை இன்மையின் ஆன்மா உளது. எங்கே இருந்தால் சொல்லிட்டு இருக்கிறேன், புத்தகத்தில் காணாமே அப்படின்னு தேடக்கூடாது. இது எங்கே இருக்கு? சிவஞான போதத்தில் 3வது நூற்பால் இருக்குது. சரியா? சொல்லும்போது எங்கே இருக்குதுன்னு சொல்லணும். இல்லைன்னா திருவிழாவில் தொலைஞ்சி போன மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு, இது எங்கே இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு தொழக்கூடாது. சரியா? கண்படின் உண்டி வினை இன்மையின் பிராணவாயுவே ஆன்மா. அவன் என்ன சொல்கிறான்? பிராணவாயுவே ஆன்மா. இது எத்தனாவது ஆராய்ச்சி? 5வது ஆராய்ச்சி. அப்புறம் பிரம்மமே ஆன்மா, உணர்த்த உணர்தலின் ஆன்மா உள்ளது. 6வது ஆன்மா பிரம்மமே ஆன்மா. ஐயா, இதெல்லாம் சேர்ந்தது ஆன்மானா. மாயா இயந்திர தனுவினில் ஆன்மா. அப்போது இதெல்லாம் சேர்ந்தது எது? உடம்பு, கருவி, பிராணன் எல்லாம் சேர்ந்தது ஆன்மா. இப்படி 7 வகையான ஆராய்ச்சி செஞ்சு இந்த 7 ஆன்மா கிடையாதுங்கிறார். இந்த 7ம் ஆன்மா கிடையாதுன்னு எங்கே சொல்கிறாரு? 3ஆம் நூற்பால். எதில்? சிவஞான போதத்தில். அதே தான் சித்தியாரில் இருக்குது. சரியா? அதே செய்தி சித்தியார்லேயும் இருக்குது. அப்போ ஆன்மா எதுன்னு கேட்டால் ஆளாளுக்கு ஒன்று காட்டிகிட்டு இருக்கிறான். இதுதான் ஆன்மா, இதுதான் ஆன்மா. அதான் இங்கே சொல்கிறார். என்னது? யான், நான் யார்? துவக்கு, உதிரம், இறைச்சி, மேதை, எண்பு, சுக்கிலியம், இந்திரிய கொத்தோ, இது நானா, இது நானா, இது நானான்னு ஆராய்ச்சி பண்ணால் கடைசியாக என்ன வந்துச்சு? சந்தேகம் தான் வந்துச்சு. என்ன வந்திருக்கு? சந்தேகம் தான். எதுலேயும் தெளிவு பிறக்கலை. அதான் இங்கே சொல்கிறது. என்னங்க? அவம் அகலை. அவம் அகலை. அவம்னா குற்றம். குற்றம் நீங்குமாறு என்னை அறியேன். ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நான் யாருன்னு இன்னும் எனக்கு என்ன வரல, தெரியல. யாரை பார்த்தாலும் நானாகவே தெரியுது. யாரை பார்த்தாலும் நானாகவே தெரியுது. அவன்கிட்ட போய் சொன்னால் உடம்பு தான் ஆன்மானா, அதுவும் சரியாக தான் தெரியுது. அதுவும் சரியாக தான் தெரியுது. இல்லை இல்லையா, 5 பொறிகள்லாம் ஆன்மா, அதுவும் சரியாக தான் தெரியுது. எந்த வாத்தியார் சொன்னாலும் சரியாக தானே இருக்குது. அவரும் அப்படி தான் சொன்னார். அவர் நடத்தும் போது அது சரியாக தெரிஞ்சுது, இவர் நடத்தும் போத இது சரியாக தெரியுது. என்ன செய்கிறோம்? மயங்கரமாக இல்லையா? அது மாதிரி ஐயம். அது என்னது? ஐயம். ஐயம்னா எனக்கு தெளிவு கிடையாது. நான் யாருன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எனக்கு என்ன வரலை? ஒரு தெளிவு பிறக்கலை. அப்படி தெளிவு பிறக்காத மயக்கத்துக்கு தான் என்ன பேர்? பசுஞானம்னு பேர். முதல்ல சொன்னது பாசஞானம். எது? மனம், வாக்கு, காயம் ஆகியவை இறைவனை அறியாது. இறைவனை அறியாது என்பது பாசஞானம். இந்த உதிரம், மேதை, எலும்பு, சுக்கிலம் இதெல்லாம் நானான்னு ஆராய்ச்சி பண்ணி சந்தேகத்தோடு ஒன்று நிற்குதே, அதுக்கு என்ன பேர்? பசுஞானம்னு பேர். இதுவும் பெருமானை காட்டாது. பெருமானை காட்டாது. அப்போ எது ஏன் பெருமானை காட்டும் அப்படின்னு கேட்டால் என்னதுங்க? அவன் ஒளி அகல. என்னதுங்க? ஐயம் அகல. ஐயம் அகல. இந்த மயக்கம் நீங்கிற மாதிரி அடி காட்டி என்ன செய்வான்? அடி காட்டி, திருவடியை காட்டி, திருவடியை காட்டி, ஆன்மாவை காட்டி. பெருமான் முதல்ல என்ன செய்வானா? தன்னை காட்டி பிறகுதான் ஆன்மாவை காட்டுவான். எதை காட்டுவான்? தன்னை காட்டி பிறகு எதை காட்டுவான்? ஆன்மாவை காட்டுவான். ஆன்மாவை காட்டிட்டு தன்னை காட்ட மாட்டான். புரியுதா இல்லைங்களா? பெருமானை அறிந்தால், பெருமானை அறிந்தால், சிவத்தை அறிந்தால் அங்கே ஆன்மா தெரியும். எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அடிமைன்னு தெரியும். நீங்கள் பெருமானை பார்த்தாதான் நான் யாரா தெரிவேன்? அடிமைன்னு தெரிவேன். பெருமானை பார்க்காம நான் என்ன பார்த்தேன்னா எப்படி பார்ப்பேன்? நான் தான் முதலாளின்னு பார்ப்பேன். நான் தான் முதலாளின்னு எனக்கு ஒரு நினைப்பு வந்துடும். அப்போது நான் என்னை முதல்ல பார்த்தா அது மயக்கம். யாரை பார்க்கணும்? பெருமானை பார்க்கணும். பெருமானை
பார்க்கணும். பெருமானை பார்த்த பிறகு தான் ஆன்மா புலப்படும். எப்படி புலப்படும்? அவன் காட்ட இவன் கண்டு கொண்டிருக்கிறான், அவன் முதல்வன் இவன் அடிமை என்று அறியும், ஆன்மா அறியும். இது சிவஞான போதத்தில் முதல்ல ஒரு பாட்டு இருக்கு, அவை அடக்கம். சிவஞான போதத்தில் அவை அடக்கம். என்னது அவை அடக்கம்? தம்மை உணர்ந்து தம்மை உணர்ந்து தமை உணரார், தம்மை உணர்ந்து தமை உணரார், எம்மை உணரார். தம்மை உணர்ந்து தமை உணரார், எம்மை உணரார், எம்மை உணரார். அப்படின்னு என்னது? பாட்டெல்லாம் தெரியும் தான், பொருள் தெரியணுமா இல்லையா? தன்னை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார், எம்மை உடைமை எமை இகழார். இது சிவஞான போதத்தில் அவையடக்கத்தில் வர வரி. அவையடக்கம் வருதா இல்லையா? அதில் வர வரி என்னதுங்க? தன்னை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார், எம்மை உடையார், எமை இகழார், எமை இகழார். இதுக்கு என்ன பொருள்? தன்னை உணர்ந்தவங்க பாட்டில் கரெக்டாக பார்த்து சொல்லணும். நீங்கள் கருத்தை சொல்லக்கூடாது, பாட்டுக்கு வரிசையாக பொருள் சொல்லணும். வேண்டாம், சிரமப்பட வேண்டாம். தன் ஐ உணர்ந்து, ஐனா தலைவன் பேர், தன்னுடைய தலைவனை உணர்ந்தவர்கள் தன்னை உடைமையாக உடைய, தன்னை உடைமையாக தன்னை உணர்வார். முதல்ல யார் உணரணும்? தலைவனை தான் முதல்ல உணரணும். தலைவனை தான் முதல்ல உணரணும். தலைவனை உணர்ந்த பிறகு தன்னை உணர்வாங்க. எப்படி உணர்வாங்க? அவன் முதல்வன்னு தெரிஞ்சுட்டா நாம் யாராவது தெரிவோம்? அடிமைன்னு தெரியும். நாம் எப்படி தெரியும்? அடிமையாக தெரியும். தலைவனை பார்க்காம நம்மளை பார்த்தா பிரம்மங்கிற நினப்பு வந்துடும். நானே பிரம்மங்கிறது எப்போ வரும்? தலைவனை பார்க்காம தன்னை பார்த்தா என்ன வந்துடும்? நான் தான் பிரம்மம், நான் தான் முதல்வன்கிற ஒரு நினப்பு வந்துடும். அதனால் முதல்ல யாரை பார்க்கணும்? பெருமானை பார்க்கணும். அதான் அடிகாட்டி. பெருமான் முதல்ல என்ன செய்வாருங்க? திருவடியை காட்டுவான். அருளால் தன்னை காட்டி பிறகு என்ன செய்வான்? ஆன்மாவை காட்டலானும். அதன் பிறகு அந்த வியாபகத்துக்குள்ளே நாம் தெரிவோம். வியாபகத்துக்குள்ளே நாம் தெரிவோம். யாருக்கு? நம்முடைய விஸ்வரூப தரிசனம். சூரனுக்கு காட்டினாரா இல்லையா? சூரபதுமனுக்கு முருகப்பெருமான் என்ன செஞ்சார்? விஸ்வரூப தரிசனம் காட்டினார். உலகம் பூரா அவர் தரிசனத்துக்குள்ளே அடங்கி நின்றுச்சு. இவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் என்னென்னு, 224 கோணத்துக்கு நான் தான் ராஜா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். அவர் வந்து நிற்கிறாரு. எல்லாம் எப்படி நிற்குது? அவருக்குள்ளே அடங்கி நிற்கிறது. இவன் இருக்கிற உலகம் எங்கே தெரியுது? முருகப்பெருமானுடைய காலில் இருக்கிற முனி நுடியில், முருகப்பெருமானுடைய கால் முடியின் நுனியில் இவனை உலகம் பூரா தெரியுது. முனி நுடியில் தெரியுது. அதுக்குள்ளே இவன் ஒரு புள்ளியாடு தெரிகிறான் சூரபதுமன். இவன் இத்தனை நாளாக என்ன நினச்சிட்டு இருக்கிறான்? நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆளுன்னு ஒரு நினப்பு இருந்தது. விஸ்வரூபத்தில் நிற்கிறாரு. இவன் இத்தனை 224 கோணம் எனக்கு கீழே அடைக்காயா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். அந்த 24 கோணம் எப்படி நிற்குது? 224 கால் முனியின் நுடியில் தெரியுது. அப்போ அவர் யாருன்னு அப்போ தான் அவனுக்கு தெரியுது.
அப்போ தான் என்ன நினச்சாராம், கையெடுத்து கும்பிடுன்னு நினச்சான். தடுத்தது மானம் ஒன்றே, தடுத்தது மானம் ஒன்றேன்னு எழுதுவார் இல்லையா. அப்போது பெருமானை பார்த்தா நம்ம அடிமைன்னு தெரிஞ்சிடும். நம்ம பார்த்தா எப்படி தெரியும்? சூற மாதிரி தான் தெரியும், சூற மாதிரி தான் தெரியும். நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் பெருமான் பதிஞானம் விளங்குகிற போது, எதை பார்க்கிற போது முதல்ல என்ன தெரியும்? அருள் தெரியும். பார்க்கிற போது முதல்ல என்ன தெரியும்? அருள் தெரியும். ஞானசம்பந்த பெருமானுக்கு அங்கே முத்து பல்லாக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் எப்படி பார்த்தாரு? அருளாக பார்த்தார், அருளாக பார்த்தார். குங்குலிகளைய நாயனார் புராணம், குங்குலிகளைய நாயனார் புராணம் என்னாச்சு? போனார், எல்லாத்தையும் விற்றார். கடைசியாக மனைவி கொடுத்த மாங்கல்யத்தையும் கொண்டு போய் விற்றுட்டு என்ன செஞ்சிட்டாரு? பொங்கலையும் வாங்கிட்டு போகிறாரு. தூக்கம் போட்டாச்சு, பசி மயக்கம், படுத்தார், தூங்கிட்டார். இங்கே வீட்டுக்கு சாமி வந்தார். என்னதுங்க, பூரா நிறைச்சாச்சு. நெற்குவை பல்வுவை குவையும் நெல்லும் பொதுவில் வளனும் போங்க மண்பெரும் செல்வமாக்கி வைத்தனன் மனையில் நீட. மனை பூரா என்னாச்சு? என்னென்ன கொடுத்தாராம்? நெல் கொடுத்தாரு, தங்கம் கொடுத்தாரு, வைரம் கொடுத்தாரு, அரிசியும் கொடுத்தாரு. ஏன்னா நெல் கொடுத்தாச்சே, அப்புறம் எதுக்கு அரிசி கொடுக்கணும்? நெல் கொடுத்தா போதாதா? ஏன்னா அதெல்லாம் திருப்பியும் இடித்து காய வச்சு அரிசி பண்ணால் லேட்டர். அவரு பசியில் படுத்து மயங்கி கிடக்கிறாரு. வரும்போதே சாப்பாடு வேணும், அதுக்காக என்ன செஞ்சாராம்? நெல்லை கொடுத்தாலும் கூடவே அரிசியும் கொடுக்குறாரு. அதெல்லாம் அப்புறம் நாளைக்கு நெல், இன்றைக்கி அரிசி, இன்றைக்கி அரிசி அரிசியும் கொடுத்தாரு. அரிசியும் கொடுத்தாச்சு. அது குறிப்பு வேறு கொடுக்குறாரு, பாலடிசில் செஞ்சு வை. பாலடிசில் சாமி அதையும் கொடுத்துட்டு கூடவே ஒரு நோட்டு எழுதுறாரு கீழே, குறிப்பு. என்னது? பாலடிசில் செய்து வை. யாருக்கு? குங்குலிய கலையருக்கு. ஏன்னு கேட்டால், எதனால்? சாப்பிட்டு பல நாள் ஆச்சு, நீ ஏதாவது செஞ்சு வச்சுட்டா வயிற்றுக்கு ஒவ்வாமல் வந்துடும். எல்லாம் வயிறெல்லாம் பட்னியாக கிடக்குது. இப்போ என்ன சாப்பிட்ணும்? பால் சாப்பாடு தான் சாப்பிட்ணும். அதனால் அதையும் சொல்கிறார். இப்போது நாயன்மார்கள் மீது இறைவன் கொண்டிருக்கிற அன்பின் திறத்தை நீங்கள் பார்க்கணும். பொண்ணை கொடுத்து, வைரத்தை கொடுத்து, நெல்லை கொடுத்து, அரிசி கொடுத்து, மா எதையாவது செஞ்சு வச்சிடாத, பால் சோறு செஞ்சு வை அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அம்மா பால் சோறு செஞ்சு வச்சு அது அந்த மாதிரி நமக்கு அந்த வயிறுக்கு ஒவ்வாமை வராது, அதுக்காக அப்படி கொடுக்கணும். அப்போ இப்போ அங்கே குங்குலி கடை இருக்க, அப்படியே மயக்கத்தை எழுப்பி வீட்டுக்கு போகிறார். போய் பார்த்தா எல்லாம் அப்படியே வீட்டை விட்டு போகும்போது தாலி கழுத்தில் இல்லை. இப்போ எப்படி நிற்கிறாங்க? அப்படியே நகைக்கடை விளம்பரத்தில் வர மாதிரி அம்மா அப்படியே ஜெகன்னு நிற்கிறாங்க. வீடே மாறிடுச்சு. போன உடனே அவர் கேட்குறார், வில்லொத்த நுதலாய் இந்த விளைவெல்லாம் ஏன்கொள், என்ன நடந்ததுமா அப்படின்னு கேட்டார். அம்மா சொன்னாங்க, என்னது? வைரத்தை பாருங்க, தங்கத்தை பாருங்க, நெல்லை பாருங்க, அரிசியை பாருங்கன்னு சொல்லலை. என்ன சொன்னாங்க? அள்ளொத்த பெம்மான் அருள். அப்போ எல்லாம் என்னவா தெரிஞ்சுது? ஒன்று தான் தெரிஞ்சுது. எதை பார்த்தாலும் அருளாக பார்க்குற தன்மை பெரியவர்களுக்கு உண்டு. எதை பார்க்குற போது முன்னாடி எது வரணும்? அருள் முந்திக்கிட்டு வரும், நான்கிற நினப்பு பின்னாடி போகும். ஞானம் விளையிறதுக்கு அடிப்படை தகுதி என்னது? எதை பார்த்தாலும் அருள் முன் தெரியணும், நாம் அதில் மறைஞ்சு நிற்கணும். இப்படி நின்றால் நாம் ஞானத்திலே நிற்கிறோம் என்பது பொருள். நமக்கெல்லாம் எதை பார்த்தாலும் என்ன முன்னாடி வரும்? நம்ம தான் முன்னாடி வருவோம். இது இயல்பு, ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழியே இல்லை. ஆன்மா அப்படி தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் அங்கே நமக்கு என்ன, நான் என்ன செய்கிறேன், எனக்கு என்ன மரியாதை, என்னை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் போகலாமா, நான் போகக்கூடாதா, இதுதான் நமக்கு தோணும். அதுதான் நமக்கு தோணுமே ஒழிய அங்கே நடக்கிற செயலை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. எவ்வளவு பெரிய செயல் நடந்தாலும் அங்கே நமக்கு முக்கியத்துவம் இருந்தால் தான் நாம் போவோம். இல்லைன்னா என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இடம் எவ்வளோ மோசமான இடமா இருந்தாலும் நமக்கு அது பெருமை. உண்மையாலுமே பெரிய சிறப்பான இடம் இருக்கும், அங்கே நமக்கு பெருசாக ஒரு மரியாதை இருக்காது, அது நமக்கு துச்சம். அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை சார். ஏன்னா நமக்கு எப்பவுமே என்ன முன்னாடி வரும்?
நான்கிற உணர்வு தான் முன்னாடி வரும். இப்படி வருதுன்னா நம்மளை எந்த ஞானத்தில் இருக்கிறோம்? பாச ஞானத்திலும் பசு ஞானத்திலும் நாம் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். அதற்கு அடையாளம். இதெல்லாம் வேறு யாரும் கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டாம். கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டாம். நம்ம அறிவோட லட்சணம் யாரும் சொல்ல வேண்டாம், நமக்கே தெரியும். அப்பப்போ நம்மளை பார்த்துக்கணும். அப்படி இது நான் தான், இது யார், நான் தான் அப்படின்னு அப்பப்போ சொல்லி பார்த்துக்க வேண்டியது தான் இல்லைங்களா? இது யாரும் தனியாக கூப்பிட்டு அப்பா நீ இப்படி இருக்கிறியா அப்படிலாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே இந்த திருவுருள் அடிகாட்டி ஆன்மாவை காட்டலானும் அவன் அடிஞானம், அவனது திருவடி ஞானம், அவனது திருவடி ஞானம் என்னது? சிவஞானம். அது என்ன செய்யுங்க? அவன் திருவடி ஞானத்தால் சிவனை சேர செப்புவது, சிவனை சேர செப்புவது. அப்போது அந்த பதிஞானத்தை வாயிலாக கொண்டு அவன் திருவடியை நாம் சென்று சேரலாம். பாசஞானத்தால் சேர முடியாது, பசு ஞானத்தால் சேர. எல்லா பாட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சொன்ன பாட்டெல்லாம் எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. அங்கே பாசஞானத்தை சொல்லும் போதே பாசஞானத்தால் செல்ல முடியாது, பதிஞானத்தால் செல்லலைனார். இங்கே எதை சொல்கிறாரு? பதிஞானத்தை சொல்கிறாரு. இங்கேயும் அதே தான் சொல்லி ஆகணும். எப்படி சொன்னாலும் உண்மை எப்படி வரும்? ஒரே மாதிரி தான் வரும். அதற்கு ஒரு ஓமை சொல்கிறார். இது பதிஞானத்தினுடைய சிறப்பு இயல்பு. 296. கண்டிடும் கண் தமை காணா, கரணம் காணா, கரணங்கள் தமை காணா, உயிரும் காணா, உண்டி அமர் உயிர்தானும் தன்னை காணாது, உயிர்க்கு உயிராம் ஒருவனையும் காணாதாகும். கண்ட சிவன் தனை காட்டி உயிரும் காட்டி, கண்ணாகி கரணங்கள் காணாமல் நிற்பன், கொண்டு அரணை உளத்தில் கண்டு அடிகூடின் பாசம் கூடாது, கூடிடினும் குறித்து அடியில் நிறுத்த. கண்டிடும் கண் தமை காணா, கரணம் காணா. ஒரு பொருளை பார்க்கிற கண்ணு தன்னை காணுமா? காணாது. சரி, தன்னை தான் காணாட்டி பரவாயில்ல. இந்த கண்ணை செலுத்துவது எது? அந்த கரணங்கள். அந்த கரணம். அந்த கரணங்களாவது அறியுமா அப்படின்னா அறியாது. நான் அறிகிறேன்னு அறியாது, அவன் செலுத்த நான் அறிகிறேன்னோ அறியாது. இது கண்ணுக்குரிய இலக்கணம். தன்னையும் காணாது, தன்னை செலுத்துகிற அந்த கரணங்களையும் காணாது. சரியா? கண்ணு தான் கொஞ்சம் ஏதோ பிரச்சனையாட்டு இருக்குது. இந்த உள்ளே இருந்து இதை செலுத்துதா இல்லையா? அந்த கரணம். இந்த அந்த கரணமாவது தன்னை அறியுமா அப்படின்னா அறியாது. சரி, அந்த கரணங்களை செலுத்துகிற உயிரை அறியுமா அப்படின்னு கேட்டால் அறியாது. பாருங்கள், கண்டிடும் கண் தன்னை காண, கரணம் காண. கரணம் என்னது? அந்த கரணங்களை காணாது. கண்ணு தன்னையும் காணாது, அந்த கரணத்தையும் காணாது. அப்புறம் கரணங்கள் எது? அந்த கரணங்கள் தமை காண. இந்த கண்ணு தான் பார்க்காட்டி பரவாயில்ல, அதுக்கு கொஞ்சம் புத்தி கம்மி. அந்த கரணங்கள் என்னது? புத்தி உடையது மாதிரி தெரியுதா இல்லையா? இதை கம்பேர் பண்ண அது என்னது? கொஞ்சம் நுட்பமான கருவி. கண்ணை விட அந்த கரணங்கள் என்னது? கொஞ்சம் நுட்பமான கருவி. அதுதான் அறியுமா? அதுதான் அறியுமாங்கிற கரணங்கள் தமை காணா, தன்னை காணாது, உயிரும் காண. அந்த கரணங்களை செலுத்துக்கிற உயிரை அறியுமா? அறியாது. அப்போது கண்ணும் தன்னை காணாது, தன்னை செலுத்துகிற அந்த கரணத்தை காணாது. அந்த கரணம் அதுவும் தன்னை காணாது, தன்னை செலுத்துகிற உயிரை காணாது. அது போல உண்டி அமர் உயிர்தானும், உண்டி அமர் உயிர்தானும் தன்னை காணாது, உயிர்க்கு உயிராம் ஒருவனையும் காணாதாகும். எப்படி இருக்கு? எல்லாம் முட்டா பயலாக இருக்கிறான். வரிசையாக எப்படி இருக்கிறானுங்க? கண்ணு என்ன செய்யும்? அந்த கரணம் செலுத்த கண்ணு காணும், அந்த கரணம் செலுத்த கண்ணு ஒரு பொருளை காணும். இந்த கண் எப்படி இருக்குது? தன்னையும் காணாது, தன் முதல்வனை காணாது. அதுக்கு முதல்வன் யார்? அந்த கரணம். சரி, இவனுக்கு தான் புத்தி இல்லை, உடியான். அடுத்தால் அவனையாவது கேட்போம். இவனுக்கு மேலே ஒருத்தர் யார்? அந்த கரணம். அவன்கிட்ட போய் ஏப்பா உன்னை பாப்பியா? எனக்கு பார்க்க தெரியாதுங்க. உன்னை யார் செலுத்திட்டு இருக்கிறா? உயிர் செலுத்திட்டு இருக்குது. அவனையாவது பாப்பியா? தெரியாதுங்க. இவனும் முட்டாப்பையெல்லாம் இருக்கிறான். சரி விடு, அடுத்தது எங்கே போனது? உயிருக்கு போய்
உயிருக்கு போயா நீ உன்னை பார்ப்பியா? பார்க்க தெரியாது. உன்னை செலுத்துக்கிற சிவத்தை பார்ப்பியா? பார்க்க தெரியாது. எப்படி இருக்கு? இவன் அவனை செலுத்துகிறான், அவன் அவனை செலுத்துகிறான். ஒருவனுக்கும் என்ன கிடையாது? தன்னையும் காண மாட்டார், தன் தலைவனையும் காண மாட்டார். இதெல்லாம் சடம். எது? கண்ணு சடம், அந்த கரணம் சடம். இந்த ரெண்டும் தெரியலன்னா பரவாயில்ல. உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்கிறான், அவன் யார்? அறிவு. அவனுக்கு என்ன பேர்? அறிவுன்னு வேற பேர், அறிவுன்னு வேற பேர். சொல்கிறாரா இல்லையா? எதில் சொல்கிறாரு? என்னன்னு சொல்கிறாரு? அறிவுன்னு சொல்கிறாரு. எந்த குரட்பால சொல்கிறாரு? என்னன்னு சொல்கிறாரு? பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் அறநன்று. அறிவென்ற பெயர் அறநன்று அப்படின்னு என்னது? பொறி இல்லாமல் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. என்னது? இவனுக்கு அறிவு விளங்கணும்னா என்ன வேணும்? எல்லா கருவியும் கூட்டினா தான் இவன் அறிவான். அப்போது இவனுக்கு அறிவுன்னு உனக்கு யார் யார் பேர் வச்சான்னு கேட்குறாரு. அறிவுன்னு உனக்கு யார் பேர் வச்சது? நான் நல்ல அறிவுடைய ஆள் தான். எங்கே பாருண்ணா? இருங்க அந்த 96 பேரை கூட்டுவாங்க. இந்த 96 பேர் வந்தால் தான் நான் பார்ப்பேன். 96 பேர் வந்தால் தான் பார்ப்பேன். அப்புறம் உனக்கு யார் அறிவுன்னு பேர் வச்சது? உனக்கு அறிவுங்கிற பேர் ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? அது மாதிரி இங்கே சொல்கிறார். எனவே கண் தன்னை காணாது, தன்னை செலுத்துகிற கரணத்தை காணாது. கரணங்கள் தன்னை காணாது, தன்னை செலுத்துகிற உயிரை காணாது. உயிர் தன்னை காணாது, தன்னை செலுத்துகிற சிவத்தை காணாது. 3 படி உள்ளே போகணும். முதற்படி கண்ணு, 2வது படி அந்த கரணம், 3வது படி உயிர். இதுக்குள்ளே சிவம் இருக்கிறது. எதுக்குள்ளே இருக்குது? உயிருக்குள்ளே. இப்போ இந்த சிவம் என்ன செஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா, சிவம் உயிரை செலுத்த, சிவம் உயிரை செலுத்த, உயிர் அந்த கரணத்தை செலுத்த, அந்த கரணம் கண்ணை செலுத்த ஒரு காட்சி நிகழ்கிறது. இப்போ ஒரு காட்சி எப்படி நிகழ்கிறதுங்க? முதல்ல சிவம் உயிரை செலுத்தும், சிவம் உயிரை செலுத்தும். உயிர் என்ன செய்யும்? அந்த கரணத்தை செலுத்தும். அந்த கரணம் கண்ணை செலுத்த காட்சி நிகழும். காட்சி நிகழ்ந்தோடனே வேண சொல்லுவான், நான் பார்த்தேன், எனக்கு தெரியுமா? ஐயா நீ எல்லாம் என்னையும் ஆளுன்னு கேட்குறாரு. உனக்கும் அறிவு கிடையாது, நீ செலுத்துகிற கருவிக்கும் அறிவு கிடையாது, அதுக்கு சுத்தமாக அறிவு கிடையாது. உனக்கு அறிவு இருந்தும் அறிவுன்னு பேர் வேஸ்ட்டு. ஆனால் நீ என்ன செஞ்சிட்ருக்கிற? நானே கண்டேன். இப்போ கண்ணுன்னு சொன்னாலும் இது என்னது? நானே கண்டேன், நானே கேட்டேன், நானே நுகர்ந்தேன். 5 பொறிக்கிறதை வச்சுக்கணும் நீங்கள். புரியுதா இல்லைங்களா? எனவே உயிர்க்கு உண்டியமர் உயிர்தானம் என்ன செய்யாதுங்க? தன்னை காணாது, உயிர்க்கு உயிராம் ஒருவனையும் காணாது ஆகும். அந்த சிவபெருமான் என்ன செய்கிறான்? தன்னை காட்டுகிறவன் முதல்ல என்ன செய்கிறான்? தன்னை காட்டுகிறான். இது போன பாட்டிலே சொன்னதான். முதல்ல யாரை காட்டுவான்? தன்னை காட்டி, அப்புறம் உயிரும் காட்டி கண்ட சிவன். இதில் ரொம்ப முக்கியமான 2 சொல் இருக்குது. தற்பிரகாசம், பரப்பிரகாசம். தற்பிரகாசம், பரப்பிரகாசம். சிவம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்பிரகாசம். சிவம் தற்பிரகாசம், ஆன்மா பரப்பிரகாசம். அது என்ன தற்பிரகாசம் பரப்பிரகாசம் அப்படின்னா, தன்னைத்தானே விளக்குவது. தன்னை காட்டும். தன்னை காட்டினா அதுக்கு என்ன பேர்? தற்பிரகாசம். தற்பிரகாசம் என்பது தன்னை காட்டுதல். பரப்பிரகாசம் என்பது வேற ஒன்று காட்டினா இது தன்னை காட்டும். புரியுதா இல்லைங்களா? இப்போது விளக்கு இருக்கா இல்லையா? விளக்கு எப்படிப்பட்டதுங்க? தற்பிரகாசம். விளக்கு என்பது தற்பிரகாசம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, விளக்கு என்ன செய்யும்? பிற பொருள்களையும் காட்டும், தன்னையும் காட்டும்.
பிற பொருள்களையும் காட்டும், தன்னையும் காட்டும். அப்போ தன்னைத்தானே காட்டி பிற பொருள்களையும் காட்டினா அதுக்கு என்ன பேர்? தற்பிரகாசம்னு பேர். ஆன்மாவுக்கு அந்த தன்மை கிடையாது. ஆன்மா தன்னையும் காட்டாது, தன்னை காட்டாது, பிற பொருளையும் காட்டாது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இன்னொரு ஆள் காட்டணும். ஆன்மா ஒன்றை அறியணும்னு சொன்னான். ஆன்மா ஒன்றை அறியணும்னா யார் காட்டணும்? சிவன் காட்டணும். சிவன் ஒரு பொருள் அறியணும்னா யாராவது காட்டணுமா? யாரும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு இன்னொருத்தர் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்மாவுக்கு எதை அறியணுனாலும் அவன் காட்டணும். அவன் காட்டாமல் ஆன்மா ஒன்றையும் காணாது. நீங்கள் அறிந்தேன், செய்தேன், வந்தேன், போனேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், எதை சொன்னாலும் சிவம் செய்வது தான். சிவன் செய்வது தான். சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? அது சாப்பிட வச்சுது, சாப்பிட்டேன். சாப்பிட வச்சுது, சாப்பிட்டேன். தூங்கினேன், தூங்க வச்சான், தூங்கினேன். பேசினேன், பேச வச்சான், பேசினேன். அப்போ எதெல்லாம் நான் செய்தேன் செய்தேன்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் என்னது? செய்விக்கப்பட்டது. செய்தேன்னு நீங்கள் சொல்லும் போது அதுக்கு பொருள் எப்படி செஞ்சுக்கணும்? செய்விக்கப்பட்டது. அவன் அருளால் தான் ஒவ்வொன்றும் நடக்கும். நான் செய்கிறேன்னு சொன்னான். உதாரணத்துக்கு நான் 5 மணிக்கு எந்திரிச்சிருவேங்க அப்படின்னு நான் என்ன செய்யணும்? தினமும் 5 மணிக்கு எந்திரிக்கணும். தினமும் 5 மணிக்கு எந்திரிக்கணுமா இல்லையா? எந்திரிச்சிட்றோமா? அதுக்கு அலாரம் வேறு வைக்கிறோம். அலாரம் வச்சுட்டு என்ன செய்கிறோம்? ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குவோம். ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குவோம். நைட்டு வைக்கும்போது அலாரம் எதுக்காக வச்சோம்? 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு தான் வச்சோம். ஆனால் என்ன செய்கிறோம்? ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிக்கிறோம். அப்போ நான் எந்திரிப்பேன் அப்படின்னு எந்திரிச்சிருக்கணுமா இல்லையா? எந்திரிச்சிக்கணுமா இல்லையா? எந்திரிச்சு பாட்டை காணோம். இன்னொரு நாள் அலாரம் 5 மணிக்கு வச்சு 4:55க்கு விழிச்சாச்சு. 4:55க்கு விழிச்சாச்சு. இப்போ நாம் அலாரம் நேற்று அலாரம் அடித்து எந்திரிக்கல, இன்றைக்கி அலாரத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சாச்சு. என்ன வித்தியாசம்? அவன் தூங்குன்னா தூங்கியாச்சு, எழுப்பிவிட்டா எந்திரிச்சிட்டான். இதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதா இல்லைங்களா? இதுதான் உண்மையான தன்மை. இதுதான் உண்மையான தன்மை. இதுதான் நம்மளாம் ஒன்று நினச்சிட்டு இருக்கிறோம். என்ன, இப்போ நம்ம பாடம் கேட்குற போதே நமக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. எது செஞ்சாலும் பெருமான் செய்ததாக நினைக்கணும், சொல்லணும். நினைக்கணும், சொல்லணும். அப்படின்னா நம்ம உடனே என்ன நினச்சிக்குவோம்? நாம் ஒரு வேலையை செஞ்சுட்டு என்னன்னு சொல்லணும்? சிவபெருமான் செய்ததுன்னு சொல்லணும். இப்போ அப்படின்னு நினச்சா என்ன அர்த்தம்? யாழுமே நான் தான் செய்கிறேன். ஆனால் சொல்லும்போது எப்படி சொல்லணும்? அவர் செஞ்சதா சொல்லணும். அவர் செஞ்சதா சொல்லணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். புரியுதா இல்லையா? உண்மை அது கிடையாது. செஞ்சதே அவர் தான், செஞ்சதே அவர் தான். அது சொல்கிறதுல நமக்கு ஒரு பெருமையும் கிடையாது. அவன் செஞ்சதா சொல்கிறது தான் நம்ம வேலை. நாம் இப்போ கேட்கும்போதே நம்ம நினச்சிக்குவோம். என்ன நினச்சிக்குவோம்? எது செஞ்சாலும் சிவபெருமான் செஞ்சதா சொல்லணுமாமா அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப பெருந்தன்மையா இறைவனுக்கு அப்படியே சாமி வச்சுங்க அப்படி அவர் கொடுக்குறதா நினச்சிக்குவோம். அதெல்லாம் கிடையாது. செய்வானும் செய்வினையும் சேர்வையனும். எல்லாம் உய்வான் ஒருவன் உளன், உய்வான் ஒருவன் உடன். அப்போ எல்லாம் பெருமான் தான் செய்கிறான், எல்லாமே அவன் தான் செய்கிறான். இப்போது அந்த செய்கிற போது நான் செய்கிறேன் நினைப்பில் செஞ்சுட்டு சொல்லும்போது அவன் செய்ததாக சொல்வதில் பயனில்லை. அதனால் ஒரு பயனும் இல்லை. செய்யும்போது அவன் நம்மை செய்விக்கின்றான். ரொம்ப சாதாரணமாக சொல்லிடலாங்க, வாய்ப்பே இல்லை. இதுக்கு என்னது? வாய்ப்பே இல்லை. என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னா ரொம்ப கஷ்டம். எது? செய்கிற போதே திருவருள் என்ற நினைப்போடு செய்வது. நினைப்போடு செஞ்சோம்னா அதுக்கு பதிஞானம்னு பேர். அதுக்கு பதிஞானம்னு பேர். சொல்லுதல் யாவர்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இந்த குறள் எதுக்கு பொருந்துதோ இல்லையோ இதுக்கு சரியாக பொருந்தும், சரியாக பொருந்தும். காரணம், அப்படி எளிமையாக நாம் நம்மை விட்டு கொடுக்க மாட்டோம். நாம் நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டோம். முடியவே முடியாது. இப்போதைக்கு வாய்ப்பில்லை.
எப்போ வரும்? எப்போ வரும், ஆனால் வரும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, வருங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அது எளியதல்ல, எளியது அல்ல. அது ரொம்ப முக்கியம். எனவே தன்னை காட்டி உயிரும் காட்டி கண்ட சிவன், கண்ட சிவன் என்பது தனக்கு ஒரு காட்டு, தனக்கு ஒரு காட்டு இல்லாது விளக்கி நிற்கின்ற சிவன். கண்ணாகி, கண்ணாகி என்பதற்கு காட்டாகி, கண்ணாகினா காட்டாகின்னு சொல்லுவாங்க. காட்டாகினா பிறபொருளை காட்டி, பிறபொருளை காட்டி, பிறபொருளை காட்டி கரணங்கள் காணாமல் நிற்பன். என்ன செய்வான்? எல்லாத்தையும் விளக்குவான். அறிவில் நின்று அறிவை விளக்குவான், கருவிகளில் நின்று கருவியை விளக்குவான். எல்லாம் செஞ்சுட்டு என்ன செய்வான்? தன்னை காட்ட மாட்டான். எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவன் என்ன செய்வான்? நான் ஒன்றும் செய்யலை சார் அப்படின்னு அமைதியாக இருப்பான். நாம் எதுவுமே செய்யாமல் எல்லாமே நான் தான் செஞ்சேன்னு முன்னாடி வந்து நிற்போம். இது அவனுக்கு நமக்குள்ள வேறுபாடு. செஞ்சவன் சைலண்ட்டாக இருப்பான், செய்யாத ஆள்தான் ரொம்ப டபா டிபின்னு ஒரே ஆடம்பரமாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி என்னதுங்க? கண்ணாகி கரணங்கள் காணாமல் நிற்பன், காணாமல் நிற்பன். கரணங்களை வைத்து இயக்கி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பான், உயிரை இயக்குவான். ஆனால் தன்னை ஒருபோதும் காட்டிக்க மாட்டான், காட்டிக்கொள்ள மாட்டான். அப்படிப்பட்ட பெருமானை கொண்டு, கொண்டு எதை கொண்டு? பதிஞானத்தை துணையாக கொண்டு, கொண்டு என்பது பதிஞானத்தை துணையாக கொண்டு அரணை உளத்தில் கண்டு, கொண்டு கண்டு, கொண்டு எதை கொண்டு? பதிஞானத்தை கொண்டு கண்டு. எங்க? உளத்தில் கண்டு, அறிவில் கண்டு. பெருமானை எங்கே பார்க்கணும்? அறிவில் தான் பார்க்கணும். எல்லா பாட்டிலையும் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். பெருமானை எங்கே பார்க்கணும்? அறிவில் தான் பார்க்கணும். கோயிலில் போய் சிவலிங்க திருமேனியில் பார்க்குறதெல்லாம் வேறு, அந்த சப்ஜெக்ட் இங்கே கிடையாது. இங்கே எங்கே பார்க்கணும்? அறிவில் பார்க்கணும். அறிவில் பெருமானை பார்த்த பிறகு திருக்கோயிலில் பெருமானை பார்த்தீங்கன்னா அவர் வேறு மாதிரி தெரிவார், அவர் வேற. இப்போ நீங்கள் பார்க்குற பெருமான் வேற. என்ன வேறுபாடு? பெருமானை அறிவில் பார்க்காம கோயிலில் போய் ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறோமா இல்லையா? பார்க்குறோம், அபிஷேகம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், தூப தீப நைவேத்தியம்லாம் பண்ணி எல்லாம் பெருமானை பூஜை செய்கிறோமா இல்லையா? இது எப்போ? பெருமானை உள்ளத்தில் இன்னும் பார்க்கல, பார்க்குறதுக்கு முன்னாடி. இப்போ பெருமானை பார்க்குறோம், புற வழிபாடு செய்கிறோமா இல்லையா? இப்போ அங்கே பெருமான் எப்படி தெரிகிறாரு? எப்படி தெரிகிறாரு? ஒரு மாதிரி தெரிகிறார், ஒரு மாதிரி தெரிகிறார். சரியா? இப்போ உள்ளத்தில் பெருமானை பார்த்தாச்சு, உள்ளத்தில் பெருமானை பார்த்தாச்சு. திருப்பியும் போய் என்ன செய்கிறோம்? அதே கோயில் தான், அதே சிவலிங்கம் தான், அதே பூசை தான், தூப தெய்வ நைவேத்தியம் எல்லாம் நடக்குது. இப்போ பெருமான் எப்படி தெரிகிறாரு அப்படின்னு பார்த்தா வேறு மாதிரி தெரிகிறாரு. என்னங்க, நேற்று வேறு மாதிரி இருந்தார், இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கிறாரு. நேற்று எப்படி இருந்தார்? எப்படி இருந்தார்? அண்ணாமலையாராக தெரிஞ்சார், நடராஜராக தெரிஞ்சார், அவராக தெரிஞ்சார், இவராக தெரிஞ்சார், எல்லாம் தெரிஞ்சார். எப்போ? நேற்று. இன்றைக்கி எப்படி தெரிகிறாரு? உள்ளே எப்படி பார்த்தீங்களோ அப்படி தெரிவார், உள்ளே எப்படி பார்த்தீங்களோ அப்படி தெரிவார். இவரும் அவரும் வேறல்ல. எப்படி தெரியும்? இவரும் அவரும் வேறல்ல. உள்ளே யாரை பார்த்தீங்களோ அவர் தான் அங்கே முன்னாடி தெரிவார், அங்கே தெரிவார். இப்போது இந்த இடத்துல அனுபவம் வேறு. அகத்தில் பார்க்காம புறத்தில் பார்க்குறது ஒரு அனுபவம், அதற்கு சரிகைன்னு பேர். அதுக்கு என்ன பேர்? சரிகைன்னு பேர். அகத்தில் பார்த்துட்டு புறத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கு ஞானம்னு பேர். அகத்தில் பார்த்துட்டு புறத்தில் பார்த்தா ஞானம்னு பேர். இங்கே பார்த்த பெருமான் தான் அங்கே தெரிகிறார், இங்கே பார்த்த பெருமான் தான் அங்கே தெரிகிறார், அங்கே பார்த்த பெருமான் தான் எங்கும் தெரிகிறார். எங்கே தெரிகிறாரு? எங்கும் தெரிகிறார். புரியுதா இல்லைங்களா? முதல்ல எங்கே பார்க்கணும்? உள்ளே பார்க்கணும். அந்த பெருமானை கோயிலில் பார்க்கணும். அந்த பெருமானை எங்கே பார்க்கணும்? எங்கும் பார்க்கணும். எங்கும் பார்த்துட்டா நீங்கள் நெட்டை கூடிட்டீங்கன்னு அர்த்தம். எங்கும் பார்த்துட்டா நெட்டை கூடியாச்சு அப்படின்னு பொருள். ஏன்னு கேட்டால் எல்லா பொருளையும் ஒரே அனுபவம் நிகழ்கிறதா இல்லையா? ஓ, பூசை பண்ணும்போது யாரை பார்க்குறோம்? பெருமானை பார்க்குறோம். எங்கே? அகப்பூசையில். அகப்பூசையில் பெருமானை பார்க்குறோம். கோயிலுக்கு போனால் யார் தெரிகிறா? அவன் தான் தெரிகிறான்
இல்லைங்களா? இந்த சினிமா படமெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். யார் காதல் வயப்பட்டிருப்பான், நாயகன் என்ன இருப்பான், காதல் வயப்பட்டுருவான். அவனுக்கு போனால் அங்கே ரோட்டில் நிற்கிற போலீஸ் கான்ஸ்டபிள் ஹீரோயினாக தெரிவார். இப்படி பார்த்தோன்னே ஹீரோயினாக தெரிவார். அங்கே வீட்டுக்கு போனால் சமையல்காரி ஹீரோயினாக தெரிவார், வாட்ச்மேன் ஹீரோயினாக தெரிவார். அவனுக்கு எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும், ஹீரோயினை பார்க்குற மாதிரியே தெரியும். இதில் சினிமா படத்தில் பார்க்குறமா இல்லையா? அது மாதிரி ஞானிக்கு இங்கே பார்த்தாலும் சிவன் தெரியுது, இங்கே பார்த்தாலும் சிவன் தெரியுது, இங்கே பார்த்தாலும் சிவன் தெரியும். எங்கே பார்த்தாலும் சிவன் தெரிஞ்சா அனுபவம் என்னவா இருக்கும்? உள்ளத்தை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததோ அதே உணர்வு மனைவியை பார்க்கும்போதே என்ன சந்தோஷம், சிவத்தை பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம். அம்மாவை பார்த்தா சிவத்தை பார்க்குறதா ஒரு சந்தோஷம். பக்கத்து வீட்டுக்காரரோட படுகாலமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், அவனை பார்க்கும்போது என்ன தெரியுது, சிவத்தை பார்க்குற மாதிரி தெரியுது. கோபம் வரல. முதல்ல அவனை பார்த்தா நமக்கு டென்ஷன், தலைக்கு ஏறி பிபி ப்ரெஷர் சுகர்லாம் வந்துடும். இப்போ அவன் என்னவா தெரியுறான், சிவமாக தெரியுறான். இப்போ என்ன வந்துச்சு, கோபம் வரல, ப்ரெஷர் வரல, சுகர் வரல, ஒன்றும் வரல. ஏன்னா அவன் என்ன தெரியுறான், சிவமாக தெரியுறான். இப்போ அவனுக்கு என்ன வராது, அனுபவம் ஒரே அனுபவம். எங்கே பார்த்தாலும் அனுபவத்தில் என்ன கிடையாது, வேறுபாடே கிடையாது, வேறுபாடே கிடையாது. நமக்கு ஏன் வேறுபாடு வருது, இது அம்மா, அம்மானா வேற ஒரு உணர்வு, மனைவினா வேற ஒரு உணர்வு, பையன்னா வேற உணர்வு, வேண்டியவன்னா ஒரு உணர்வு, வேண்டாதவனா ஒரு உணர்வு. இப்போ இந்த உணர்வுகள் வேறுபடுதா இல்லையா? காட்சி வேறுபட வேறுபட உணர்வுகள் வேறுபட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் எல்லாமே சிவமாக தெரிஞ்சிருச்சுன்னா ஒரே நிலை தான். அதுக்கு பேர் தான் நெட்டைன்னு பேர். அவங்களுக்கு மேலே ஏறி கீழே இறங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம். காண்கிற காட்சியெல்லாம் சிவமாக பட்டுருச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்பயுமே ஒரு ஆள் சிரிச்சிட்டு இருந்தால் என்ன நினைப்போம், நல்லா தான் இருந்தார், நல்லா தான் இருந்தார். ஏன் சிரிப்பே, எல்லாம் பெருமானா தெரிகிறார், அவரே ஆனந்தத்தில் இருப்பார். அவர் என்னையா எப்போ பார்த்தாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாயா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அவருக்கு என்னது, எல்லாம் பெருமானா தெரிகிற போது ஒரே ஆனந்தம்தான், ஒரே ஆனந்தத்தில் இருப்பாங்களா இல்லையா? எனவே அதை என்னதுங்க, அந்த பெருமானை உள்ளத்தில் கண்ட பிறகு புறத்தில் காணணும். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறதே. திருக்கோயிலில் இருக்கிற பெருமானை 4 வகையாக பார்க்கணும்னு சொல்கிறார் சித்தியாரில். திருக்கோயிலில் இருக்கிற சிவலிங்க திருமேனி சரியையாளனுக்கு ஒரு மாதிரி தெரிவார், கிரியையாளனுக்கு ஒரு மாதிரி தெரிவார், யோகிக்கு ஒரு மாதிரி தெரிவார், ஞானிக்கு ஒரு மாதிரி தெரிவார். அதே சிவலிங்க திருமேனி தான், ஒரே திருமேனி பார்ப்பவனுடைய பக்குவத்திற்கு தக்கவாறு வேறு வேறு நிலையில் நிற்கும், வேறு வேறு நிலையில் நிற்கும். சித்தியாரில் சொல்கிறார் 255, 325, 326, 325, 26 பாடலில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செய்தி வருது. பின்னாடி 12ஆம் நூற்பால் அதை பார்ப்போம். எனவே கொண்டு அரணை உளத்தில் கண்டு அடிகூடின் என்னதுங்க, அவன் திருவடியை கூடி தலைப்பட்டால் என்னாகும், பாசம் கூடாது, பாசம் கூடாது, பாசம் கூடாது. எப்போ எல்லாமே பெருமானை தெரிஞ்சிட்டா பாசம் என்ன செய்யாது, தலைப்படாது. கூடிடும் ஓரோர் வழி, அது வரவே வராது. பாசம் அவனுக்கு பற்றுக்கோடா வரவே வராது. ஒரு வேளை வந்ததுன்னா என்ன செய்யணும், குறித்து அடியில் நிறுத்தே, குறித்து அடியில் நிறுத்து, சிவோகம் பாவனையில் நிற்க. அவர்களுக்கு எப்பவுமே என்ன இருக்கும், துரியாதீத அனுபவம் தான். உலகம் காட்சிப்படவே படாது. ஒரு வேளை பற்றுச்சு, புரியுதா இல்லைங்களா? இப்போ எல்லாமே என்னவா தெரியுது, சிவமாக தெரியுது. திடீர்னு பார்த்தா அம்மா தெரியுறாங்க, மனைவி தெரியுது, மக்கள் தெரியுது, மக்கள் தெரியுது. அப்படின்னு என்ன அர்த்தம், கீழே இறங்கிட்டாருன்னு அர்த்தம். மேலேருந்தே கீழே இறங்கிட்டார். உடனே என்னங்க செய்யணும், திருப்பி சோகம்பாவனைக்கு போயிடுறியா, 5 எழுத்து சொல்லு. உடனே மேலே போகணும்னா என்ன செய்யணும், 5 எழுத்து சொன்னீங்கன்னா மேலே ஏறிக்கலாம். இது உபாயம் யாருக்கு, மேலேருந்து கீழே இறங்குறவங்க, மேலேருந்து கீழே இறங்குறவங்க. மேலேருந்து கீழே இறங்கினவங்களே மேலே ஏறதுக்கு என்ன செய்யணும், 5 எழுத்து தான் சொல்லணும். அப்படின்னா நாம் வேறு வழியே கிடையாது, ஒரே வழி தான், என்னது 5 எழுத்து சொல்கிறது தான். 5 எழுத்தை விதிப்படி உச்சரிக்க
5 எழுத்தை விதிப்படி உச்சரிக்க. பின்னாடி சொல்கிறார் விதிப்படி உச்சரிக்கங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் விரிவாக வருது. அப்போது ஒரு வேளை அந்த பதிஞானத்தில் இருந்து நெட்டை களைஞ்சா என்ன செய்யணும்? குறித்து அடியில் நிறுத்து, சிவோகம் பாவனையில் நிற்க. அடியில் நிற்க என்பது என்னதுக்கு? சிவோகம் பாவனையில் நிற்க அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்க, அப்போ சிவோகம் பாவனையில் எப்படி நிற்கிறது? சிவோகம் பாவனையில் நிற்கிறது எப்படி? முதல்ல பதிஞானம் விளங்கணும். பதிஞானத்தை துணையாக கொண்டு என்ன செய்யணும்? சிவோகம் பாவனையில் நிற்கணும். பதிஞானம் நிகழும் முறைமை 297. பதிஞானம்னு சொல்லிக்கிட்டே வந்தோமா இல்லையா? பதிஞானம் எப்படி நமக்கு வர்றது, பதிஞானம் நமக்கு எப்படி வர்றது அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார். பதிஞானம் நிகழும் முறைமை 297. குறித்து அடியில் நின்று அட்டகுணம் 8 சித்தி கோகணதன் முதல் வாழ்வு குலகுபதம் எல்லாம் வெறுத்து நெறி அறுவகையும் மேலோடு கீழடங்க வெறும் பொய்யென நினைந்திருக்க மேலோடு கீழில்லான் நிறுத்துவதோர் குணமில்லான் தன்னை ஒருவருக்கும் நினைப்பெரிய ஒன்றுமில்லான் நேர்பட வந்து உள்ளே பொறுப்பெரிய பேரென்பை அருளி அதன் வழியே புகுந்து அளிப்பன் எங்கும் இல்லா போகத்தை புரிந்த. குறித்து அடியில் நின்று, குறித்து அடியில் நின்று, அதை என்ன செய்யணும்? அடியில் குறித்து நின்றுங்கிறார். சொல்ல கொஞ்சம் மாற்றி போட்டுக்கணும். அடியில் குறித்து நின்று குரு அருளினாலே, குரு அருளினாலே அறிவது ஒரு குறி, குரு அருளினாலே அறிவது ஒரு குறி. குறினது குறி, அடையாளம். குறினது அடையாளம். ஒரு மார்க் சொல்கிற மாதிரி அங்கே ஒரு குறி போடியா அப்படி என்னது? அடையாளம். இங்கே குறி என்பதற்கு அடையாளம் என்பது சிவலிங்க திருமேனி. சிவலிங்க திருமேனி. குறி என்ற சொல்லுக்கு அடையாளம், குறி என்ற சொல்லுக்கு அடையாளம். இங்கே அடையாளம் எது? சிவலிங்க திருமேனி. அந்த சிவலிங்க திருமேனி நமக்கு எப்படி வரும்? குரு அருளால் வரும். குருநாதர் வந்து உபதேசம் பண்ணி 5 எழுத்தை ஓதி பூசை பண்ணு அப்படின்னு என்ன செய்கிறாரு? சிவலிங்க திருமேனி கொடுக்குறாரா இல்லையா? அந்த சிவலிங்க திருமேனியில் என்ன செய்யணும்? குருவின் அருளினாலே குறியின்கண் உறைந்து நின்று. பதிஞானம் நிகழணும்னா என்ன செய்யணும்னு சொல்கிறாரு. நமக்கெல்லாம் பதிஞானம் வரணுமா வேண்டாமா? வேணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறாரு. என்ன செய்யணும்? அந்த சிவலிங்க திருமேனியில் அறிவை கொண்டு போய் நிறுத்தி என்ன செய்ய? பூசை பண்ணும்போது அங்கு இங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக இருக்கிற பெருமானுடைய வடிவத்தை அந்த திருமேனியில் பார்த்து எப்படி பூசை பண்ணணும்? மனம் ஒன்று நினைய, அப்படிதானே? அப்படியா? வெளியொன்று காண, அப்படியெல்லாம் பூஜை பண்ணக்கூடாது. என்ன செய்யணும்? எல்லாம் ஒரே புள்ளியில் நிறுத்தணும். ஒரே புள்ளியில் எது? அந்த குறியில் கொண்டு வந்து நிறுத்தணும். அதான் என்ன சொல்கிறாருங்க? அந்த குறியின்கண் உறைந்து நின்றுங்கிறார் சிவஞான முனிவர். என்ன சொல்கிறாரு? உறைந்து நின்று. அங்கே இங்கே அலைவாயாமல் எதில் நிற்கணும்? சிவலிங்க திருமேனியில் போய் அறிவு நிற்கணும். சிவலிங்க திருமேனியில் போய் அறிவு நின்று. அப்படி நின்ற பிறகு நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த பூசை செய்ய 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 நமக்கு புண்ணியம் மிகுந்துக்கிட்டே வரும். என்ன புண்ணியம்? சிவபுண்ணியம். சிவபுண்ணியத்தின் பயன் நிறையா கிடைக்கும். நிறையா கிடைக்கும். என்னென்ன கிடைக்குன்னு ஒரு பட்டியல் சொல்கிறார். அட்டகுணம். அட்டகுணம். அட்டகுணம் என்பது என்னதுங்க? அட்டமா சித்தி. சிவபூசை பண்ணிங்கன்னா அட்டமா சித்தி வந்துடும். அட்டமா சித்தி வரும். எனக்கு வருமா சார் அப்படின்னா, ஒழுங்காக பூசை பண்ணால் வரும். ஒழுங்காக பூசை பண்ணால் என்ன வரும்? அட்டமா சித்தியே வரும். அட்டமா சித்தியே வரும். ஆகா வந்துருச்சு
எனக்கு பெரிய ஆற்றல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் நின்றுட்டா முடிஞ்சதுக்காக அப்படியே நின்றுக்க வேண்டியது தான். அட்டமா சித்தி கைவரப்பெற்ற நிலையிலும் வேண்டாம் சொல்லணும். பதிஞானம் எப்போ வரும்னு பட்டியல் சொல்கிறாரு. நம்ம எங்கே நிற்கிறோன்னு பார்த்துங்க. அட்டமா சித்தி பூசை பண்ணுனா பயன் என்னது? அட்டமா சித்தி வரும். அப்புறம் என்னதுங்க? அட்ட குணம். அட்ட குணம் 8 சித்தி, 8 வகையான குணமும் 8 வகையான சித்தியும். கோகனதன் முதல் வாழ்வு குளவு பதம். கோகனதம்னா தாமரைன்னு பேர். கோகனம்னா தாமரை. தாமரை மேல் இருக்கிற பிரம்மன் பிரம்ம பதம். பிரம்மலோகத்தில் போய் இருந்துக்கிறியா? சாமி கேட்பார், ஏப்பா நல்லா பூஜை பண்ணுறேன், கொஞ்சம் காலம் பிரம்மாவாக இருந்துக்கிறியா அப்படின்னு கேட்பார். அப்படியா சாமி, பிரம்மாவா நல்லா இருக்கே, கொஞ்ச நாள் போகிறேன் அப்படின்னா சரி போயின்னு விட்டுருவார். போனே விட்டுருவார். பூசையில் என்ன கேட்கணும்னு நம்ம பூசையில் என்ன கேட்டுட்ருக்குறோம்? பெரிய பட்டியல் எடுத்து, சாமி எனக்கு 2 வீடு, ஒரு 20,000 ரூபா வாடகை. 20,000 மட்டும் இருந்தால் போதும், அதிகம் வேண்டாம். 20,000 ரூபா வாடகை, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் படிக்கணும், பையன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், இவ்வளவு சம்பளம் வாங்கணும். பட்டியல் பூரா படிக்கிறதுக்கு 1 மணி நேரம். பூசை 10 நிமிஷம். பூசை 10 நிமிஷம். பட்டியல் எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம் பட்டியல் பூசையில். கேட்கலாமா? கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கேட்டால் ஒன்றும் தப்பு இல்லை. அவன்கிட்ட தானே கேட்குறோம். நம்ம அப்பாட்ட போய் நம்ம கேட்குறோம் இல்லையா? தப்பு இல்லை. ஆனால் அவன் தர்றது வேறையை தர்றதுக்கு அவன் உட்காந்துருக்கிறான். அவனும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்னைக்காவது என்ன கேட்பியா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நாம் அதை தவிர மீதி எல்லாம் சாமி இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும் கொடுத்தாச்சு. அப்புறம் இன்னும் அடுத்தது இருங்க, வெயிட் நீங்கள் என்ன அவசரப்படுறீங்க, இன்னும் நிறையா வச்சுருக்கிறோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? நாமெல்லாம் கேட்டு ஓஞ்சதுக்கப்புறம் அவரு கேட்பார், என்னது எப்போ அட்டமா சீட்டி வச்சுக்கிறியா? ஏன்னா இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லை. நம்ம லிஸ்ட்டில் எங்கே இருக்கு? இங்கே கண்ணுக்கு முன்னாடி தெரியுது தான் தெரியுது. என்ன தெரியுது? வீடு, வாசல், காசு, பணம், நல்ல பவரான போஸ்டிங்கு, இதெல்லாம் தான் நமக்கு தெரியுது. நமக்கு இன்னும் இந்த பிரம்ம பதம், திருமால் பதமெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. புரியுதா? அதனால் அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். நாம் ஏதோ இங்கே கண்ணுக்கு தெரிஞ்சதாக கேட்டுக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் கேட்டு ஓஞ்சிப்பா போதும்ப்பா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் சாமி ஆரம்பிப்பார். என்னது? எப்பா பிரம்மனா போகிறியா, திருமாலா போகிறியா, அட்டமா சித்தி வச்சுக்கிறியா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆசை இருந்துன்னா ஆமான்ருவோம். ஆசை இருந்தால் ஆமாம் ஆமாம்போம் இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறாரு, ஐயா என்னைக்காவது வந்துடும், இந்த பதிஞானம் உனக்கு வரும். வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வரியா? பூசை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு இதெல்லாம் வரும். அப்போ கேட்டால் வேண்டான்னு சொல்லு, ஆமான்னு தலையாட்டின்னு அங்கேயே நின்றுக்க வேண்டியதுதான். அங்கேயே நின்றுக்க வேண்டியதுதான் இல்லைங்களா? போகிற இடத்துக்கு ட்ரெயின் ஏறியாச்சு, டிக்கெட்டு வாங்கியாச்சு. எங்கேருந்து? இங்கேருந்து கைலாயத்துக்கு டிக்கெட்டு வாங்கியாச்சு. எதுக்கு டிக்கெட்டு? கைலாயத்துக்கு போகிற வழியில் அவன் இறக்க கூப்பிட்றான். இங்கே தான் வந்த, இங்கே தான் வா, இங்கே வா, இங்கே வான்னு கூப்பிடுவான். அடித்து கூப்பிடுவான். போயிடாத, அடித்து கூப்பிட்டால போயிடாத. எல்லாம் இங்கே தான் கைலாயம், இதுதான் கைலாயன்னு என்ன செய்வான்? அவன் இடையில கூப்பிடுவான். எதையும் பார்த்து மயங்கிறாத, எதையும் பார்த்து மயங்கிறாத. நீ பாட்டுக்கு உக்காந்துரு. போய் கடைசியாக நிற்கும் ட்ரெயின். இதுக்கு மேலே போகாதியா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இறங்க. இல்லைன்னா வழியில் இறங்கிடுவேன். வழியில் வர ஸ்டேஷன் தான் இதெல்லாம். என்னது? அட்டமா சித்தி, 8 குணம், கோவணதன் முதல் வாழ்வு குளவு பதம். பல்வேறு பதமுத்திகள்லாம் இருக்குது. பதமுத்திகள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் என்னதுங்க? அதை எல்லாமே 6 வகை நெறியும் மேலோடு கீழடங்க. 6 வகை நெறி. அது என்னது 6 வகை நெறி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்துவா 6 அத்துவா இருக்குது. அத்துவாக்கள் 6. அத்துவாக்கள் 6 என்னென்னது? 6 அத்துவா என்ன சாமி? அத்துவாக்கள் பொதுவாக 2ஆக பிரிப்போம். சொற்பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம். அத்துவாக்கள்னா என்னது? எதுக்கு வழி? பெருமானை அடைகிற வழியா?
எங்கேயோ பார்த்தமா இருக்கா? எங்கே? 8ஆம் நூற்பாவில் தான் பார்த்தோம், ரொம்ப தூரமெல்லாம் இல்லை. 8ஆம் நூற்பாவில் பாடல் எண் 59, 259, 60, 61. ஞாபகம் இருக்கா? ஒவ்வொன்று எண்ணிக்கை பார்த்தோமா இல்லையா? கலையில் எல்லாம் அடங்கும் அப்படின்னு படித்த ஞாபகம் இருக்கா இல்லையா? 59, 259, 260, 61. மந்திரங்கள் முதல் 5 கலை 5 வியாத்தி மருவு மந்திரம் 2 பதம் 4 7 28 அந்த நிலை எழுத்து 1 புறம் 108 படித்தோமா இல்லையா? அதே பாட்டு தான் இது. இதுதான் அது, அதுதான் இது. சரியா? அத்துவானா வழின்னு சொன்னான். எதுக்கு வழி? எதுக்கு வழி? பெருமானை அடைவதற்கா? இல்லை, வினையை ஈட்டுவதற்கு. வினையை ஈட்டுவதற்கான வழி அத்துவான்னு பேர். வினை ஈட்டுவதற்கான வழி அத்துவான்னு பேர். இந்த அத்துவாக்கள் 2 வகைப்படும்: சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம். வண்ணம் அப்படின்னு என்னது? எழுத்து. வண்ணம்னா எழுத்து. இப்போ வடமொழி எழுத்துக்கள் 51. வடமொழி எழுத்துக்கள் 51. இந்த எழுத்துக்கள் சேர்ந்தால் என்ன வரும்? சொற்கள் வரும். எழுத்துக்கள், பதம்னா சொல்லு, பதம்னா சொல்லு. எழுத்துக்கள், எழுத்துக்களாலான சொற்கள், சொற்களாலான மந்திரங்கள். இப்போ மந்திரம் சொன்னால் இதுக்கு முதல்ல என்ன வேணும்? ஒரு மந்திரம்னு வச்சுங்க. ஓம் ஈசானம் போற்றி. ஓம் ஈசானம் போற்றி. இது என்னது? ஒரு மந்திரம். இது ஒரு மந்திரம். இதில் 3 சொல்லு இருக்கா இல்லையா? ஓம் ஒரு சொல்லு, ஈசானம் ஒரு சொல்லு, போற்றி ஒரு சொல்லு. இப்போ 3 சொற்கள் சேர்ந்து என்னவா நிற்குது? ஒரு மந்திரமாக நிற்குது. இப்போ சொல்லு இருக்கணும்னா அதில் என்ன இருக்கணும்? எழுத்து இருக்கணும். அப்போ எழுத்துக்கள் சேர்ந்து சொல்லாகும், சொற்கள் சேர்ந்து என்னவாகும்? மந்திரமாகும். இந்த வரிசை புரியுதா இல்லையா? அப்போ 51 எழுத்து, 51 எழுத்துக்களினால் ஆன பதம், சொற்கள் 81 சொற்கள். இது வடமொழி சொற்கள் இருக்கு. சரிங்களா? அடுத்தது இந்த சொற்களிலால் ஆன மந்திரம், சொற்களிலான மந்திரம். இந்த 3 சேர்ந்ததுக்கு சொற்பிரபஞ்சம், சொல்லால் ஆன உலகு, சொல் உலகுன்னு பேர். சொல் உலகு, தமிழில் சொன்னால் சொல் உலகு. இது பொருள் உலகு. பொருள்கள் சொல்லுகிற போது முதல்ல 5 கலைகள். என்ன கலை? பிரதிட்டா கலை, நிவர்த்தி கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை. முதல்ல கலை தோன்றும், கலையிலிருந்து தத்துவங்கள் தோன்றும், தத்துவங்களிலிருந்து புவனங்கள் தோன்றும், புவனங்கள் தோன்றும். இதுக்குள்ளே தான் என்ன இருக்கிறது? இதை இந்த பட்டியல் பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்னது? தத்துவம். இது என்னது? தத்துவங்கள். இதுக்குள்ளேயே சொற்பிரபஞ்சமும் இருக்குது, பொருட்பிரபஞ்சம் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே விரிவாக இருக்குது. என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேணும், இதில் புவனம் 224 புவனம், 224 புவனம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் நான் போட்டிருப்பேன், எடுத்து பார்த்துங்க. 59, 60, 61. அதில் பார்த்தீங்கன்னா கீழே மண் தத்துவத்தில் மட்டும் 108 புவனம் இருக்குது. மண் தத்துவத்தில் எவ்வளோ இருக்குது? 108 புவனம். அப்புறம் மண்ணுக்கு மேலே நீரில் இருந்து எது வரைக்கும்? மூலப்பிரகிருதி வரைக்கும் 54 புவனம் இருக்குது. 56 56 புவனம் இருக்குது. அப்புறம் வித்யா தத்துவத்தில் எத்தனை புவனம் இருக்குது? 27 புவனம். இப்படி பட்டியல் இருக்குது. பட்டியல் பார்த்துங்க, அதை பற்றி உங்கள் கருத்து இல்லை. நீங்கள் புண்ணியம் பண்ண 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 இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்கிறோம்? மண் தத்துவத்தில் இருக்கிறோமா? இந்த சிவபுண்ணியம் பண்ண பண்ண மேலே இருக்கிற புவனங்களுக்கெல்லாம் போகிற தகுதி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், மேலே போயிட்டே இருக்கலாம். இப்போ பிரம்மபதம், பிரம்மபதம் அப்படின்னு சொன்னால் அது எங்கே இருக்குது? மண் தத்துவத்துக்கு மேலே. மண் தத்துவத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு என்ன பேர்? பிரம்மபதம். நீருக்கு கீழே, மண்ணுக்கு மேலே, இடையில இருக்கிறதுக்கு என்ன பேர்?
பிரம்மபதம். இப்போ நாங்கள் நிறைய புண்ணியம் செஞ்சோம்னா பிரம்மாவாக போகலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே போயிருப்பீங்க? மண் தத்துவத்தை கடந்து ஒரு புவனம் இருக்குது, ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்கு பிரம்மலோகம்னு பேர். அந்த உலகத்துக்கு பிரம்மலோகம்னு பேர். அங்கே போனால் என்னவா இருக்கலாம்? பிரம்மாவாக இருக்கலாம். பிரம்மாவாக இருக்கலாம்னா எப்படி பிரம்மாவாக இருக்க முடியும்? அதுக்கு எதனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்க? பூஜை பண்ணதுனால. பண்ணின சிவபுண்ணியத்துக்கு என்ன செய்கிறாங்க? பிரம்மாவாக போயிடலாம். அப்படின்னா மேலே போய் இருந்தால் பிரம்மாவை கொஞ்ச நாளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? வேண்டாம், தொடர்ந்து செய்வோம். அப்படின்னா ஒன்று அடுத்த குவாலிஃபிகேஷன் வருது. அடுத்த குவாலிஃபிகேஷன் என்னது? திருமாலா போய்க்கிறையா அப்படின்னு அவர் எங்கே இருக்கிறாரு? போனீங்கன்னா புருட தத்துவத்தில் இருக்கிறார். இப்போ இவ்வளவு தத்துவங்களை கடந்து எங்கே போகலாம்? புருட தத்துவத்துக்கு போகலாம். ஏன்னா இப்போ பிரம்மா வேண்டாச்சுன்னு சொல்லியாச்சு. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அவன் என்னதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பான்? யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பான். யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆவான். இடையில என்ன செய்வான்? டிஎன்பிசி எழுதுவோம், டிஎன்பிசியும் எழுதுவான். உடனே அவனுக்கு என்ன வந்துடும்? ஒரு தாசில்தாராக போஸ்டிங் வந்துடும். அவன் என்ன செய்வான்? வேண்டாம் அதெல்லாம் ஏயா நான் கலெக்டராக போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன், சும்மா எழுதி பார்த்தேன், எனக்கு என்ன என்னோடய இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு எழுதினேன், தாசில்தாராக வந்துருச்சு. அவன் என்ன செய்யணும்? அதெல்லாம் முடியாது, நான் கலெக்டர் தான் ஆவேன், தாசில்தாரெலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? ஜாயின் பண்ண மாட்டான். அப்படியே எங்கள் அப்பா கிடச்சதே போதியா அப்படின்னா என்ன செஞ்சிருவான்? போய் ஜாயின் பண்ணாட்டா கலெக்டர் இப்போதைக்கு ஆக மாட்டான். புரியுதா இல்லைங்களா? இதுதான் நம்ம செய்கிற பூசையும். புரியுதா இல்லையா? எங்கே டார்கெட் எங்கே போகணும்? நாதாந்தம். நமக்கு டார்கெட் எங்கே? நாதம் கடந்து இருக்கிற பெருமான் திருவடிக்கு போவது தான் பூசையின் பயன். பூசையின் பயன். அதை விட்டுட்டு இடையில கொஞ்சம் அப்படியே கண்டு காட்டுவார். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி பழகணும். வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் பிறப்பு இறப்பு, சிவம் வேண்டாதவர் தம்மை நாளும் தீண்டேன். திருவாசல் எத்தனை இடத்துல சொல்கிறாரு? வேண்டேன் பிரம்மபதம் சொல்கிறாரா இல்லையா? திருவாசகத்தில்? ஏன் போனால் முடிஞ்சது கதை, அங்கேயே இருந்துக்க வேண்டியது. அதனால் என்னதுங்க? அறுவகை நெறியும். இந்த அறுவகை நெறியும் இந்த அத்வாக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய பிரம்மபதம், திருமால் பதம், குருத்திர பதம் என்று பல பதங்கள் இருக்கிறது. பல பதங்கள் எதுக்குள்ளே இருக்குது? இந்த அத்துவாக்குள்ளே இருக்குது. அத்துவாக்குள்ளே இருக்கிறது. இதையெல்லாம் என்ன செய்யணும்? வெறும் பொய்யென நினைந்திருக்க. அதெல்லாம் என்ன நினைக்கணும்? பொய்யின என்ன? இந்த இடத்துல என்னது? பொய்யின என்னது? நிலை இல்லாததுன்னு அர்த்தம். பொய்யின இல்லாதது இல்லை, போகலாம் தான். ஆனால் அது என்னது? போயிட்டு திருப்பி கீழே இறங்கிக்கிட்டு இதெல்லாம் வேண்டாம் சார், இதெல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யென நினைந்திருக்க. மேலோடு கீழ் இல்லான், மேலோடு கீழ் இல்லான். அவனுக்கு மேலே யாரும் இல்லை, மேலே யாரும் இல்லை. அவன் யாருக்கும் கீழும் இல்லை. அவன் யார்? அவனுக்கு மேலேயும் யாரும் இல்லை, அவன் யாருக்கும் கீழையும் இல்லை. மேலோடு கீழ் இல்லான், நிறுத்துவதோர் குணமில்லான். நிறுத்துவதோர் குணமில்லான். அதாவது அவனை என்ன செய்ய முடியாது? இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானை சொல்கிறா இல்லையா? அப்போ அவனை இன்ன தன்மை உடையவன், இந்த குணம் உடையவன், இந்த இப்படி தான் வருவான், இப்படி தான் அருள் செய்வான் நம்ம என்ன செய்ய முடியாது? பெருமான வரையறையே செய்ய முடியாது. நிறுத்துவதோர் குணமில்லான், தன்னை ஒருவருக்கும் நினைப்பறியான். ஒருவராலும் அறிய முடியாத பெருமான் யார்? பாசஞானமும் பசுஞானம் இருக்கிற ஒருவராலும் அறிய முடியாத பெருமான். தன்னை ஒருவருக்கும் நினைப்பறியான். என்னதுங்க? பொறுப்பறிய பேரன்பை அருளி. அப்படிப்பட்ட பெருமான் எப்படி வருவானா? அழகா எழுதுகிறார். வறியவர்க்கு நிதி வாய்த்தது போல், வறியவர்க்கு நிதி வாய்த்தது போல என்ன செய்வானா? அறிவினுள்ளே வருவானா. பெருமான் அறிவுக்குள்ள எப்படி வருவான்? பிச்சைக்காரனுக்கு கோடீஸ்வரனா ஆனால் எப்படி இருப்பான்? எப்படி சந்தோஷப்படுவான்? அப்படி வருவானா பெருமான். நம்ம அறிவுக்கு வந்தால் நமக்கு அப்படி ஒரு ஆனந்தம் வரணும். அறிவுக்குள்ளே பெருமான் வருகிற போது எப்படி இருக்கும்? பிச்சைக்காரன் கோடீஸ்வரானா எப்படி சந்தோஷப்படுவானோ அதுபோல நம் அறிவில் பெருமான் வருவான். பெருமான் வருவான். அதான் பொறுப்பறிய பேரன்பை
அருளி ஆன்மாவுக்கு பெரிய இன்பத்தை வழங்குவான். இன்பத்தை வழங்கி காதல் மேலிடச் செய்து அந்த காதலையே அதற்கு வழியாக கொண்டு, காதலை அவன் தான் கொடுப்பான், அன்பையும் கொடுத்து அப்புறம் வருவான். வரும்போது ஏன் வந்தனா, அன்பு இருந்ததுனால வந்தம்மா, அன்பு இருந்ததுனால வந்தம்பார். அதான் பொறுப்பரிய பேரன்பை அருளி அதன் வழியே, எதன் வழியே, அந்த அன்பின் வழியே என்ன செய்வாங்க, எங்கும் இல்லா போகத்தை புரிந்தே. எங்குமில்லாத போகம், எங்குமில்லாத போகம்னா எங்கே இல்லை இந்த போகம், பிரம்மபதத்தில் இந்த இன்பம் கிடைக்காது, மால் பதத்தில் கிடைக்காது, உருத்திர பதத்தில் கிடைக்காது, எந்த பதத்திலும் கிடைக்காத ஒரு பேரின்பத்தை எங்கே கொடுப்பான், அறிவில். இங்கே இருக்கும்போதே, போனதுக்கப்புறம் கிடையாது, இங்கே இருக்கும்போது பூசை செய்கிற போது அந்த முத்தி இன்பத்தை நம் அறிவில் கொடுத்துருவான், அறிவில் கொடுப்பான். அப்போ இந்த அன்பு விளைகிற இடம் எது, எங்கே, அறிவில். அறிவு எங்கே இருக்கும், பூசையில் இருந்தால் தான். ஏன் திரும்ப திரும்ப பூசைன்னு சொல்கிறேன்னு தெரியுதா இல்லையா, அங்கே தான்யா கிடைக்கும், அங்கே தான் கிடைக்கும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அடைகிறார் ஞானத்தங்கமே அப்படிங்கிற பாட்டு மாதிரி பெருமான் எனக்கு வரணும், அருள் செய்யணும்னா அருள் செய்கிறதுக்குன்னே ஒரு இடம் இருக்குது. அருள் செய்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. என்ன இடம், நம்ம செய்கிற பூசை தான், ஆன்மார்த்த பூசை தான். ஆன்மார்த்த பூசையில் தான் பெருமான் வந்து அறிவை விளக்கி பாசத்தை நீக்கி அருளை கொடுத்து தன்னை காட்டி உயிரும் காட்டி கண்ட சிவன் கண்ணாகி கரணங்கள் காணாமல் நிற்பன்னு பின்னாடி சொல்லுவார். எனவே அப்படிப்பட்ட அந்த பூசையிலே பல போகங்களை காட்டி அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிற இடம் வரணும். நமக்கு பதிஞான விளையணும்னா வரிசையாக என்ன சொல்கிறாரு, முதல்ல என்ன செய்யணும், முதல்ல பூசை செய்யணும். அந்த பூசை எப்படி செய்யணும், அங்கேயும் இங்கேயும் அலமராமல் ஒரு குறியில் அறிவை நிறுத்தி பூசை பண்ணணும். அப்படி பூசை பண்ணுனா சிவபுண்ணியம் மிகுகிற போது என்ன வரும், அட்டமா சித்தி வரும், பிரம்மபதம் வரும், மால்பதம் வரும், எல்லாம் வரும். அதெல்லாம் என்ன செய்யணும், வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், பூசையை தொடர்ந்து செய்யணும். சிவபுண்ணியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அறிவுக்குள்ள சிவம் வரும். பேரின்பத்தை கொடுக்கும். இந்த பேரின்பம் எங்கேயும் கிடைக்காத பேரின்பம், எங்கும் இல்லாததோர் இன்பனம் பாழதாக கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. இங்கே இல்லம் என்பது என்னது, உள்ளம். இல்லம் என்பது உள்ளம். உள்ளத்தே வருவான். உள்ளத்தை வந்து என்ன செய்வான், எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாளதாக. என்னது, நமக்கே அந்த இன்பத்தை நமக்கு அவன் வச்சுக்கல, எங்கேயும் கிடைக்காத இன்பத்தை நமக்கு கொடுப்பான். திருவாசகம் அப்படியே இந்த பாட்டு அந்த பாட்டு ஒன்று. எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாளதாக கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோது ஆட்டின்னு என்னது, கோதுனா குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி, அதனால் என்னங்க கோதாட்டி. அது யார், திருவருள் என்ன செய்யுதுங்க, நம்மை குற்றங்களை நீக்கச் செய்து என்ன செய்யுதுங்க, இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. இல்லம் என்பது இங்கே உள்ளத்திலே எழுந்தருளுவான். அப்படின்னு அந்த பூசை செஞ்சால் தானே வருவான். நமக்கு இன்னமே சந்தேகம், கண்டிப்பாக பூசை பண்ணணுமா, சிவ பூசை பண்ணணுமா, கண்டிப்பாக பண்ணணுமா சார் அப்படின்னு இன்னமே நமக்கு சந்தேகம் தீர மாட்டேங்குது. சரி, என்றைக்கு வருதோ வரட்டும், என்ன செய்கிறது, நூலில் இருக்கிறத தான் நாம் சொல்ல முடியும், இல்லாததை நாம் என்ன சொல்ல முடியும், இருக்கிறத தான் சொல்ல முடியும். எனவே அந்த எங்குமிலா போகத்தை புரிந்து புகுந்திடுவன் அறிவுக்குள்ள
விளங்கி நிற்பான். சிவபெருமான் அறிவுக்குள்ளே விளங்கி நிற்பான். அப்போ பதிஞான விளையணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? முதல்ல பூசை பண்ணணும். பூசையை ஒழுங்காக பண்ணணும். பூசையை ஒழுங்காக பண்ணணும். ஒழுங்காக பண்ணுனா பல சிவபுண்ணியத்தின் பயனாய் பல பதங்கள் நமக்கு விளையும். அதையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் பதிஞான விளையும். பதிஞானம் விளையும். பதிஞானத்தின் பயனாய் சிவம் அறிவிலே பிரகாசிக்கும், பேரின்பத்தை கொடுக்கும். பேரின்பத்தை கொடுக்கும். இதுதான் வழி. இதுதான் வழி. இதை தவிர வேறு வழி ஒன்றும் இல்லை. வேறு வழி ஒன்றும் இல்லை. சரி, அந்த பூசை பண்ணுகிற போது என்ன செய்யணும்? சிவோகம் பாவனையிலேருந்து பூசை பண்ணணும். பூசை பண்ணணும்னு சொல்லிட்டார். குறித்து அடியில் நின்றே, குறித்து அடியில் நின்று அப்படின்னு என்னது? அந்த குறியில் உறைந்து நின்று, குறியில் உறைந்து நின்று. எப்படி உரையிறது? இப்படி போய் வரைகிறதா? சிவலிங்கத்தின் மேலே போய் இப்படி வரைகிறதா? அதுக்காக உரையிறதுன்னு பேர். உரையிறதுன்னு என்னது? சிவோகம் பாவனையில் நின்று. சிவோகம் பாவனையில் நின்று. எப்படிங்க சிவோகம் பாவனையில் நிற்கிறது? போல பூசை செய்யுங்க. அதில் அறிவு அங்கெங்கும் போகாமல் ஒரு குறியில் நிறுத்தி பூசை பண்ணுங்க. அதுக்கு எப்படி என்ன செய்யணும்? சிவோகம் பாவனை செய்யணும். சிவோகம் பாவனை எப்படி செய்யணும்? அடுத்த பாட்டில் சொல்கிறேன். எந்த கேள்விக்கும் விடையில்லாமல் இல்லை. எல்லா கேள்விக்கும் வரிசையாக ஒன்றா முதல்ல இந்த பாட்டை புரியணும். பாட்டு நமக்கு புரியணும். பாட்டோட பொருள் புரியணும். அப்புறம் அதை என்ன செய்யணும்? பயிற்சி செய்யணும். இது எதுவுமே நம்ம கேட்டுட்டு போகிற பாடம் கிடையாது. இதெல்லாம் என்ன செய்யணும்? பயிற்சி. எங்கே? வீட்டில் போய் உட்காந்து சிவலிங்கத்தை எடுத்து வச்சு பூசை பண்ணும்போது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். இப்படி பண்ணணுமாமா, இப்படி பண்ணணுமாமா அப்படின்னு அதை என்ன செய்யணும்? பயிற்சி செய்யணும். அதுக்கு தான் அந்த பாட்டு. கேட்டுட்டு போகிறதுக்கு பாட்டு இல்லை. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போகிறதுக்கு இந்த பாட்டு இல்லை. மற்ற பாடம் என்பது வேறு. இந்த பாடம் யாருக்கு? நமக்கு. சாதனையை வரிசையாக சொல்லிட்டு போகிறார். அப்போது முதல்ல பூஜை பண்ணுன்னு சொல்லியாச்சு. ஒன்றி நின்று நினைமின்கள் உண்டமக்கு ஊனமில்லை. நம்ம ஒன்றி நிற்கிறது எப்படி அப்படின்னா சிவோகம் பாவனை நின்னால் தான் ஒன்றி நிற்க முடியும். இந்த சிவோகம் பாவனை 298 சிவோகம் பாவனை. இந்த பாட்டு கண்ட இவை நானல்லேன் என்று அகன்று காணா கழிவரமும் நானல்லேன் எனக் கருதி கசிந்த தொண்டினோடும் புலத்து அவன்தான் என்ற களப்பாலே சோகம் என பாவிக்க தோன்றுவன் வேறு ஒன்று இன்றி வெண்டகளும் மலங்களெல்லாம் கருட தியானத்தால் விடமொழியும் அதுபோல விமலதையும் அடையும் பண்டை மறைகளும் அது நானானேன் என்று பாவிக்க சொல்லுவது இப்பாவகத்தை தானே. கண்ட இவை நானல்லேன் என்று காணா கடிபரமும் நானல்லேன் என்று அகன்று. கண்ட இவை நானல்லேன். முதல்ல உடம்பு நானான்னு பார்த்தாச்சு. அது நானல்லன்னு நீங்கியாச்சு. அப்போது உடம்பு நானல்ல என்று நீங்கியது தான் யார்? நானல்ல நீங்கியதா இல்லையா? அது நீங்கியது தான் நான். ஆனால் நான் யார் கிடையாது? பிரம்மம் கிடையாது. வேணா இந்த கருவியை விட்டு நீங்கின உடனே நமக்கு என்ன நினைப்பு வந்துடும்? நானே பிரம்மம் அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துடும். அப்போ நமக்கு என்ன வரணும்? ஐயா நான் பிரம்மம் இல்லையா, நான் பிரம்மப்பொருள் வேறு. நான் யார்? நான் அறிவு பொருள் அடிமை பொருள். நான் யார்? அறிவு பொருள் அடிமை பொருள். அப்போ அவன் காட்டத்தான் நான் காண முடியுமே அன்றி நானாக காண்கின்ற சுதந்திரம் எனக்கு இல்லை என்று அறியணும். எனவே கண்ட இவை நானல்லேன் என்று. நான் யார்? பிரம்மம் நானல்ல. பிரம்மத்தை தேடி உள்ளே போய் பார்த்தா நான் தெரிகிறேன். அது என்ன பார்த்துட்டு நான் என்ன சொல்லிட்டேன்? நான் தான் பிரம்மம்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் என்னது? பிரம்ம பொருள் கிடையாது என்று சொல்லி காணா கழிபரமும் நானல்லேன் என்று அகன்று. காணா கழிபரம் என்பது என்னதுங்க? சுட்டு உணர்வினாலே அறியப்படாத பதிப்பொருள். கழிபரம் என்பதற்கு மேலான பொருள். சுட்டு உணர்வினால் அறியப்படாத பொருள். அந்த பிரம்மம் என்னதுங்க? அந்த பிரம்மமும் நானல்லேன், உலகமும் நானல்லேன், பிரம்மமும் நானல்ல. நான் யார்? பிரம்மத்தையும் அறிவேன்,
சிவத்தையும் அறிவேன். எனக்கு என்ன பேர்? சதசத்துன்னு பேர். எனக்கு என்ன பேர்? சதசத்து. சத்தையும் அறியும், சிவத்தையும் அறியும், சத்தையும் அறியும், சடத்தையும் அறியும். சடசத்து, சடசத்து. எனவே அந்த இரண்டிற்கும் வேறாகிய நான் கசிந்த தொண்டினோடும் உளத்து அவன்தான் என்ற கலப்பாளே. அந்த பெருமானை எப்படி நினைக்கணும்? இறைவனை கசிந்த தொண்டோடு. அந்த பூசை செய்கிற போது என்ன வரணுங்க? எங்கள் ஆசிரியர் சொல்லுவார், அழுகாத பூசை இல்லைங்க. பூசை முடிஞ்சால் பூசைக்குள்ளே என்ன வந்துடணுமா? ஒரு சொட்டு கண்ணீராவது வரணுமா? அப்படி கண்ணீர் வந்தால் தான் அன்றைக்கி பூசை செஞ்சதா பொருள்பார். பூசையில் ஒரு சொட்டு கண்ணீராவது வரணும். வந்தால் தான் அதுக்கு என்ன பேர்? பூசை. நானெல்லாம் நல்லா அழுவுங்க. எதுக்கு அழுவேன்? என்ன இதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஓன்னு அழுகிறது இல்லை. அந்த ஒப்பாரி இல்லை, அதுக்கு பேர் ஒப்பாரி வைக்கிறது இல்லையா? அது இல்லைங்க. கண்ணீர் எதனால் வரணும்? பெருமானுடைய அந்த கருணையை நினச்சி கண்ணீர் வரணும் இல்லைங்களா? ஒன்றும் போதா நாயேனே உய்ய கொண்ட நின்கிற இத்தனையும் எம்பெருமா ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு. யார் சொல்கிறா? நாவுக்கரசு பெருமான் இல்லையா? குளம் பொல்லேன் குணம் பொல்லேன் குறியும் பொல்லேன் குற்றமே பெரிதுடையேன் கோலமாய நடம் பொல்லேன் நான் பொல்லேன் ஞானி அல்லேன் நல்லாரோடு இசைந்திலேன் நடுவேன் என்ற விலங்கல்லேன் விலங்கல்லாது ஒளிந்தேன் அல்லேன் விருப்பனவே மிக பெரிதும் பேசவல்லேன் இளம்பொல்லேன் இறைப்பதே ஈயமாட்டேன் என் செய்வான் தோன்றினேன் ஏழையேனே அப்படின்னு பெருமானை நினைக்கிற போதெல்லாம் அவன் உயர்வும் நம்முடைய இழிவும் ஒரு சேர ஞாபகம் வரணும். அவனை உயர்ந்த பொருளாக பார்க்கிற போது கூடவே எப்படி பார்க்கணும்? நமக்கு ஐயோ நான் ஒன்றும் இல்லாதவன் என்கிற நினைப்பு வந்தால் கண்ணீர் வந்துடும். நமக்கு நம்மை பற்றிய பெருமைகளெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். பூசையில் நான் எப்படி பாடுகிறேன், நான் எப்படி பூசை செய்கிறேன் அப்படின்னு பெருமை ஞாபகத்துக்கு எங்கே கண்ணீர் வரும்? ஒன்றும் வராது. அப்போ பூசையில் அழாத பூசை அறப்பூசைனார் எங்கள் ஆசிரியர். அழாத பூசை அறப்பூசை. பூசையில் அழணுமா? பெருமான் கருணையை நினச்சி அழணும்னு சொல்லுவார். அது மாதிரி கசிந்த தொண்டினோடும், கசிந்த தொண்டு அது அடிமை திறத்தில் நின்று அவன் என்னதுங்க? அவன் தான் நின்ற கலப்பாளே. இதில் உள்ளத்தில் அவன் நின்ற கலப்பு. பெருமான் என்ன கலப்பில் இருக்கிறான்? அத்துவித கலப்பு. ஆன்மாக்களோடு பெருமான் என்ன கலப்பில் இருக்கிறான்? அத்துவித கலப்பில் இருக்கிறான். எனவே அப்படி அத்துவித கலப்பினாலே ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கிற பெருமான் சோகம் என பாவிக்க. சோகம்னு என்னது? சிவோகம். இங்கே கருடோகம். இந்த இடத்துல கருடோகம் பாவனை. அந்த கருடோகம் பாவனை செய்வது போல இங்கே என்ன பாவனை செய்யணும்? சிவோகம் பாவனை. 2 பாவனை இருக்குது. கருடோகம் பாவனைன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று சிவோகம் பாவனை. கருடோகம் பாவனை என்பது நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறோம், உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? கருடோகம் பாவனைன்னு என்னது? ஒரு மாந்திரிகன் தன்னை பாம்பாக கருடனாக என்ன செய்வான்? கருடனாக பாவிப்பான். அப்படி பாவிக்கிற போது அந்த மந்திரம் 3 கருடன் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதெல்லாம் போன வகுப்பில் விரிவாக சொன்ன 3 கருடன் என்னது? பௌதீக கருடன், மந்திர கருடன், ஆன்மீக கருடன் 3 கருடன் இருக்குது. அவன் என்ன செய்வான்? இந்த மாந்திரிகத்தை சொல்லி அவன் என்ன ஆகிடுவான்? மந்திர கருடனாக மாறிடுவான். அந்த பாவனைக்கு என்ன பேர்? கருட பாவனை. அப்படி அவன் அந்த பாவனை செய்வதனால யாராவது விடத்தால் தாக்கு விட்டுருந்தாங்கன்னா அவன் என்ன செய்வான்? அந்த பழக்கத்தினால மீண்டும் தன்னை கருடனாக பாவித்து அவன் செய்கிற கிரியையில் என்ன ஆகும்? விஷம் இறங்கிடும். அது மாதிரி பூசை செய்கிற ஆன்மா என்ன செய்யணும்? நான் சிவமாகின்றேன் ஒரு பாவனை செய்யணும். இது நமக்கு சோயமஸ்தி. சோயம் 3 மகா மந்திரம் இருக்குது, 3 மந்திரம். அந்த 3 வடமொழி மந்திரத்தை விட்டுருங்க. தமிழில் இதுக்கு எப்படி சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, குருநாதர் நமக்கு 5 எழுத்து சொல்லுகிற போது என்ன சொல்லி கொடுப்பார்னா, நீ சிவமாகின்றாய்.
என்னன்னு சொல்லி கொடுப்பாரு? நீ சிவமாகின்றாய், நீ சிவமாகின்றாயின்னு 5 எழுத்து சொல்லி நமக்கு கொடுக்குறார். எங்கள் குருநாதர் அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு கேட்கக்கூடாது, புரியுதா? அது பாவனைக்கு அதான் பொருள். 5 எழுத்து சொல்லுகிற போது இந்த ஆன்மா சிவமாகட்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு 5 எழுத்து உபதேசம் அவர் பண்ணுவார். 5 எழுத்து உபதேசத்தை வாங்கிட்டு வந்துட்டு நாம் என்ன செய்யணும்? நான் சிவமாகின்றேன், நான் சிவமாகின்றேன், நான் சிவமாகின்றேன்னு பூசை பண்ணணும். நான் அப்படியெல்லாம் பூசை பண்ணுறது இல்லைங்களே. ஐயோ, இது வேறு நீங்கள் சொல்லவே இல்லை. நாளையிலிருந்து பூசை பண்ணும்போது என்ன செய்யணும்? நான் சிவமாகின்றேன்னு பண்ணணும்னா நீங்கள் செய்கிற கிரியைக்கு அதான் பொருள். நீங்கள் பூஜை செய்யும் போது பல கிரியை செய்கிறீங்களா இல்லையா? கிரியை செய்கிறீங்களா இல்லையா? என்னது என்ன செய்கிறீங்க கிரியை? காண சுத்தி, ஆன்ம சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி, இப்படி 5 சுத்தி இருக்குது. இதில் என்னது? இந்த உடம்பை சுற்றி செய்கிறது. உடம்பை சுற்றி செய்ய என்ன செய்வோம்? ஓமம், சிரசு போற்றி, சிகை போற்றி, பரிசேஷ கவசம் போற்றி, முக்கன் போற்றி, ஆயுதம் போற்றி, ஈசானம் போற்றி, கற்பூடம் போற்றி, அகோரம் போற்றி, வாமதேவம் போற்றி, சத்யோஜாதம் போற்றி அப்படின்லாம் சொல்கிறோமா இல்லையா? இதெல்லாம் என்னது? இல்லை என்னது? இந்த உடம்பு இதுவரைக்கும் மாயா சம்பந்தம் உடையதாக இருக்கிறது. பூசையில் உட்காரும்போது இந்த உடம்பு எப்படி இருக்குது? மாயா சம்பந்தம் உடையதாக இருக்கிறது. இதை என்ன செய்யணும்? சிவ சம்பந்தம் ஆக்கிறது. சிவசம்பந்தம் ஆகிறது. பெருமான் எங்கே வருவான்னா சிவசம்பந்தம் உடைய இடத்துக்கு தான் பெருமான் வருவான். மாயா சம்பந்தம் இருந்தால் பெருமான் வரமாட்டான். இப்போ என்ன செய்கிறது? இந்த உடம்பை சுத்தம் செஞ்சு அது எதோடு சம்பந்தப்படுவதாக? சிவத்தோடு சம்பந்தப்படுவதாக ஆக்குதல். அதுக்கு தான் நீங்கள் செய்கிற கிரியை. இப்படி கிரியை செஞ்சால் இது சுத்தமாயிருமா அப்படின்னு கேட்டால், இந்த பாவனை செய்ய 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 ஒரு நாள் இது நமக்கு பலிக்கும். ஒரு நாள் படிக்க. அதுக்கு தான் நம்ம செய்கிறோம் 5 வகையான சுத்தி. லிங்க சுத்தி, தான சுத்தி என்று 5 சுத்தி எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த 5 சுத்தியும் செஞ்சு பாவிக்கிறதின் பயன் என்னதுன்னா, நான் சிவமாகின்றேன், நான் சிவமாகின்றேன். அப்போ உள்ளே இருக்கிற ஆன்மா சிவத்தோடு சம்பந்தப்படுவது ஆகுக அப்படிங்கிற பொருள்படுமாறு தான் நீங்கள் செய்கிற கிரியையெல்லாம் இருக்குது பூசையில். அது என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரியை எதுக்கு செய்கிறோம்னே நமக்கு தெரியாது. எதுக்கு செய்கிறேன்னே தெரியாது. சொன்னாங்க செஞ்சோம், சொன்னாங்க செஞ்சோம். அது பின்னாடி 300, 301, 302 சிவபூசை வருது, அங்கே பார்க்கலாம். அதை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த இடத்துல திருப்பியும் அடுத்த பாட்டு 301, 302, 303 அதில் புறப்பூசை அகப்பூசையெல்லாம் விரிவாக சொல்லியிருக்கிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு 9ஆம் நூற்பாடு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அது அங்கே வருது, நான் விரிவாக அங்கே பார்ப்போம். சரிங்களா? இப்போது எனவே அது என்னது? அந்த பாவனைக்கு பேர் தான் சிவோகம் பாவனை. அந்த பாவனைக்கு பேர் சிவோகம் பாவனை. அதாங்க சோகம் என பாவிக்க. சிவோகம் பாவனையில் ஆன்மா நிற்குமாயின் கருட தியானத்தால் விடமொழியும். அதுபோல கருட தியானத்தால் ஒருத்தன் தன்னை கருடாக பாவிக்கிற போது அந்த விடம் இறங்குதா இல்லையா? விடம் இறங்குவது போல கருட தியானத்தால் விடம் ஒளியும். அதுபோல என்னதுங்க? இந்த இறைவன் சிவோகம் பாவனையில் இருக்கிற ஆன்மாவுக்கு விடம் ஒளியும். எந்த விடம் ஒளியும்? ஆணவங்கிற விடம் ஒளிஞ்சு போகும். ஆணவங்கிற இடம் ஒளிஞ்சு போகும். வேறு இன்றி தோன்றுவன். இறைவன் எப்படி நிற்பான்? வேறு இன்றி அத்துவிதமாக நிற்பான். அத்துவிதமாக நிற்பான். இப்போது சிவபூசை செய்கிற போது ஆன்மாவின் அறிவில் பெருமான் அத்துவிதமாக இருப்பான். அப்போது பூசை செய்யலைன்னா அறிவில் அத்துவிதமாக இருக்க மாட்டானா? இருப்பானா? இருக்க மாட்டானா? இருக்க மாட்டானா? அப்புறம் இப்போ என்ன பூசை பண்ணும்போது இருப்பான்? பொது சிறப்பு இருந்தும் தெரியாதவன் குருடன். ஏற்கனவே சொன்னமா இல்லையா? வெளிச்சத்தில் தான் நிற்கிறான், கண்ணு தெரியல. இப்போ என்னாச்சு? கண்ணில் இருக்கிற படலமெல்லாம் கழிச்சு கண்ணை தெரிய வச்சு இப்போ தெரியுதாயா அப்படின்னு கேட்டால் நல்லா தெரியுது சார், நல்லா தெரியுது. அதுதான் சிவபூசை. பூசையில் படலத்தையெல்லாம் நீக்கிட்டு உள்ள பாரு சிவன் தெரியுதா அப்படின்னா இப்போ என்ன செய்யுது? சிவன் நல்லா தெரியுது. அப்போ அத்துவிதமாக அவன் எப்பவுமே தான் இருக்கிறான்.
எப்பவுமே அறிவில் அற்புதமாக இருக்கிற பெருமான் பூசையில் நல்லா தெரியும். ஏன்னா அதெல்லாம் என்னது, சோதியும் உச்சோதியும் பெற்ற கண்ணு. பாசம் நீங்கி அறிவு, பாசம் நீங்கிய அறிவில் பெருமான் இருக்கிறது தெரியும். பாசம் நீங்காத அறிவில் அவன் இருப்பான் தெரியாது, இருப்பான் தெரியாது. அவர்கள் கலப்பு பொது, அவர்கள் கலப்பு பொது. ஞானிகள் பூசை செய்கிற அன்பருடைய அறிவில் பெருமான் இருப்பது சிறப்பு. இங்கே தெரியுவான், அங்கே தெரிய மாட்டான். ஆனால் ரெண்டுலேயும் இருப்பான். புரியுதா இல்லையா? ரெண்டு இடத்துலையும் பெருமான் இருப்பான். விளங்குவதும் விளங்காததும் தான் வேறுபாடு, விளங்குவதும் விளங்காதது தான் வேறுபாடு. எனவே வேறு இன்றி தோன்றுவன், அத்துவிதமாக பெருமான் தோன்றுவன். மலங்களெல்லாம் விண்டு அகலும், மலங்களெல்லாம் விண்டு அகலும். எனதுங்க மலங்கள் எல்லாம் முழுவதாக நீங்கும், வாசனா மலமும் நீங்கும். இது வரைக்கும் அவனுக்கு என்ன இருந்தது, வாசனா மலம் இருந்துச்சு. பூசை செய்கிற போது அவன் என்ன ஆவான், வாசனா மலமும் கெடும். ஏன்னா அங்கே ஏற்கனவே 3 பார்த்தமா இல்லையா, கல்லை விட்டால் நீங்கும், விடாமல் விட்டுட்டா மறைக்கும். இப்போ அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், பூசை செய்கிறானா இல்லையா, அப்போ என்ன ஆகும், விலகி சிவன் தெரியும், விலகி சிவம் தெரியும். அதான் மலங்களெல்லாம் விண்டு அகலும், விமலதையும் அடையும். விமலதை விமலம், அமலன் விமலன், அமலன் விமலன் அப்படின்னு என்னது, மலம் இல்லாதவன், மலம் இல்லாதவன். இப்போ இந்த ஆன்மா என்னவா நிற்கும், மலம் இல்லாத தன்மையை பெறும். எங்கே, எல்லாம் பூசை செய்யும் போதே. பூசையை விட்டுட்டா திருப்பியும் பாசி படர்ந்த குட்டையாயிரும். பூசையை விட்டுட்டா என்ன ஆயிடுவான், பாசி படர்கிற குட்டை, பூசையில் கல் எறிகிற குட்டை. புரியுதா இல்லையா? அப்போ பூசையில் இருக்கும்போது இவன் என்ன வரும், சுத்தனாவான். அறிவில் மலங்களெல்லாம் நீங்கி போயிரு. விமலதையும் அடையும், பண்டை மறைகளும், பண்டை மறைகளும். அது நானான் ஏன் என்று பாவிக்கு சொல்லுவது இப்பாவகத்தை தானே. வேதத்தில் போய் பார்த்தீங்கன்னா நான் சிவமானேன், நான் சிவமானேன் அப்படின்னு பாவனை சொல்லி இருக்கிறாங்க, பாவனைகள்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த பாவனை எந்த பாவனை, இந்த பாவனை தான் சிவோகம் பாவனை என்று சொல்கிறார். சரி, அடுத்த பாடலை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.